because we are kings and our words matter. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தை என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தை என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவ
அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். ஏன்னா அற்புதமான ஒரு சங்கீதம் பாருங்க. சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான், தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறார், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அதெல்லாம். கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், என் ஜீவன் பலனாக இருக்கிறார், நான் எதற்கும் யாருக்கும் பயப்படுவதில்லை என்றால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாகவும் ஜீவனாகவும் பலனாகவும் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, நிந்தையின் வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அவனில் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்தீரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்தீரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேன். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்தீரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேன். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அவனில் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏறெடுப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 எல்லாரும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுறான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நிறைய பேர் அதோடு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனால் என்ன உபகாரம்னே தெரியாது. என்ன உபகாரத்தை செஞ்சார், எதுக்காக ஸ்தோத்தரிக்கணும், அதெல்லாம் அப்புறம் தான் வருது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாவின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை நன்மைகள் பாருங்கள், எவ்வளோ உபகாரங்கள். அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரு, நோய்களெல்லாம் குணமாக்குகிறாரு, எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நம்ம முடி சூட்டுகிறார். நம்முடைய வாயை சகல நன்மையினால் நிரப்புகிறார்.
வயது கூட திரும்ப வாழ வயது போல் ஆகிறதாம். புது பேலனை தர்றார் வயோதிப காலத்தில் கூட. வயசானவன்னு அப்படியே எல்லாம் சோர்ந்து போயிடணும்னு கிடையாது. ஒன்றும் திரும்ப ஒரு புது பேலனை தர்றார் இன்னொரு ரவுண்டு வர்றதுக்கு. ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உங்களை எப்படியெல்லாம் நல்லா வாழ வைக்கணுமோ அப்படி வாழ வைக்கணும்னு பார்க்குறாரு அவர். ஜனங்க நம்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்புறதே கிடையாது. இவங்க 40 வந்த உடனே வயசாயிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. மலை ஏறிட்டோன்றாங்க சிலர். எத்தனை பேர் சொல்றீங்க எல்லா நன்மைகளாலும் நம்ம திருப்தி ஆக்குறாங்க? சரி. உள்ளமெல்லாம் வசமானே என் தேவனே என் ராஜனே உம்மேன்மாயே எந்த உயிர்ப்பே பண்பாடும் என் நாவியும் அன்பின் மொழியா நன்மை விரும்பி தீமை வெறுத்தே உன்னதத்தில் வீற்றிருக்கும் உம் சிரசில் வழியும் மகிழ் தைலா உம் ஸ்தலத்தில் எங்கும் மனம் பரப்பு மகிமை வல்லமை கனமுமாகின்றோ ஏறெடுப்பே இயேசு ரட்சகா அபிஷேகரே பணிந்துமை ஆராதிப்பே மகிமை வல்லமை கனமுமாகின்றோ ஏறெடுப்பே இயேசு ரட்சகா அபிஷேகரே பணிந்துமை ஆராதிப்பே கர்த்தாவுந்த நித்ய ராஜ்யத்தே ஆளுகையில் நீதி உண்டு சுத்தமான சாட்சியினால் தாழ்மை சத்தியத்தால் வென்று நீரேப்பே மகிமை வல்லமை கனமுமாகின்றோ ஏறெடுப்பே இயேசு ரட்சகா அபிஷேகரே
கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுப்போம். கர்த்தரை இந்த காலவெளியில் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் தந்திருக்கிறவர். உம்முடைய உபகாரங்கள் அநேகம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்திருக்கிற காரியங்கள் கடலின் மணலை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. மெய்யாகவே எண்ணி பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏராளமாய் செய்திருக்கிறீர். நாங்கள் நினைக்கிறது கேட்கிறது மிகவும் அதிகமாய் எங்களுக்கு செய்திருக்கிறீர், தந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இவைகளெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும், பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். எங்கள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஒவ்வொரு கண்களும் காணட்டும். நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த காரியங்களை, இந்த மாம்ச கண்களுக்கு புலப்படாத காரியங்களை எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை காணும்படியாய் செய்யுங்க கர்த்தாவே. அதை கண்டு அதிலே மனம் மகிழ்ந்து களிகூற கிருபை செய்தருளும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக, வெற்றியின் நாளாக, வெற்றியின் ஆரம்ப நாளாக, ஒரு பெரிய கண்டுபிடிப்பின் நாளாக, வெற்றிக்கான வழியை கண்டுபிடிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஜீவியங்கள் மாற்றப்படட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காருவோம். இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே மிஸ்டர் சாம் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிஸ்டர் சாம் ஜோசப் என்கிறவர் பல வருடங்களாக இசை உலகிலே இருப்பவர், மிகவும் பிரசித்தி பெற்றவர். கிட்டத்தட்ட 100கணக்கான படங்களுக்கு, சினிமா படங்களுக்கு இசையமைத்தவர். இன்னும் கிறிஸ்தவ இசையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிறைய பிரயாசம் எடுத்து அதற்காக பல காரியங்களை எப்போதுமே செய்து கொண்டிருக்கிறார். பல கோயர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு, குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அந்த விதத்தில் இசையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், திறமை உள்ளவர். அவர் இந்த வயதிலேயும் இந்த கிறிஸ்தவ பாடல்களை நல்ல இந்த காலத்து இளைஞர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேணும். குறிப்பாக இந்த பழைய கீர்த்தனைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அதெல்லாம் பாராட்டி அதை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அதுக்கு கீதாஞ்சலி என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் உள்ள பாடல்கள், அதில் அவர்கிட்ட பயிற்சி பெறுபவர்கள் இன்றைக்கு வந்து பாடலை பாடப் போகிறார்கள். அவரையும் நான் வரவேற்கிறேன். அவர் செய்கிற அந்த காரியங்களை பற்றி நமக்கு சொல்லுவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மிஸ்டர் சாம் ஜோசப் அவர்களை வரவேற்போம். இறைவனுக்கு நன்றி, என் பெற்றோர்களுக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி. இந்த இடத்திலே நான் நிற்கின்றேன் என்றால் அது இறைவனின் சித்தம், ஆண்டவரின் சித்தம்தான். ஏனென்றால் இந்த இடத்திலே நான் பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய கோயர் வந்து பாடியிருக்கிறாங்க, சிசிஏ கோயர். அப்போது ஐயா தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பேஷன், அதாவது ஈஸ்டர் டைமில் ஒரு பெரிய கான்சர்ட் இங்கே வச்சுருக்கோம். இதே இடத்துல தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் கரண்ட் கம்ப்ளீட்டாக பவர் கட் ஆகிப்போச்சு. 1.5 hours, அது 1.5 மணி நேரம்
நடக்கக்கூடிய அந்த சங்கீதம், அந்த இசை விழாவானது எங்கே கெட்டு போகுமோ நின்று போகுமோ என்று எல்லாம் தவிக்கும் போது ஆண்டவனை பார்த்து இதுக்கெல்லாம் கேண்டில் லைட், எங்கள் கேண்டில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெளிச்சம் கொடுத்து அந்த ஃபுல் கான்சர்ட் இங்கே முடித்தோம். அதனால் அப்பொழுதும் அவர் இது போல தான் இருந்தார், அன்பானவர். எனக்கு எப்போதும் இந்த காரியங்களை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பார். சிலர் கேட்கக்கூட மாட்டாங்க, என்ன வேணும் என்ன அது போயிடுவாங்க. அப்படி இல்லை, அவர் சில காரியங்கள் சொல்லும்போது கூர்ந்து கவனித்து இது பிரயோஜனமாக இருக்குமா என்று ஆலோசித்து அந்த நாளிலும் இந்த இடத்தை கொடுத்தவருக்கும், இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் பாட வேண்டி இந்த இடத்தை கொடுத்ததற்கும் அவருக்கு நான் முதல் நன்றி சொல்லுகின்றேன். சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் பிறந்தவன். என்னுடைய தாய் தகப்பன் ஆசிரியர்கள். எங்கள் அம்மா வேலை செய்தது ஒரு மிஷன் காம்பவுண்ட், அமெரிக்கன் அட்வென்ட் மிஷன்னு வேளச்சேரி ரோட் கிண்டியில் இருந்தது. நான் அங்கே தான் வளர்ந்தேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு வயலின் வாங்கி கொடுத்தார். நினச்சார் கோயிலில் மாத்திரம்தான் வாசிக்கணும்னு அவருடைய எண்ணம். ஆலயத்தில் தான் வாசித்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. அப்புறம் எப்படியோ அந்த ஒரு வெறின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மியூசிக் மேலே ஒரு வெறி வந்தது. எங்கள் அம்மா சர்ச்சில் ஆர்கனிஸ்ட், அதனாலே எனக்கு தெரியலை, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருந்தது, அந்த இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வயலின் வாசிக்க தொடங்கி எல்லா ஆலயங்களிலும் மெட்ராஸில் அந்த சமயத்தில் உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும், ஹென்றி டேனியல் அண்ட் மங்களமூர்த்தி, நான் இந்த 3 பேரும் இருக்கிற ஆலயங்கள் எல்லாத்துலேயும் வாசிச்சிருக்கிறோம். அப்போது இந்த கீர்த்தனைகள் பாடக்கூடிய மனிதர்கள் இல்லைகள் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அருமையாக கேட்ட, காதில் கேட்ட, ஏன்னா நாங்கள் வாசிக்கும் போது பாட முடியாது, பாடுறதில்ல, பட் காதில் கேட்ட அனுபவம் இருக்கிறது. அந்த கீர்த்தனைகளெல்லாம் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம். ஏனென்றால் ஆஸ் எ மியூசிஷியன் தான் சொல்கிறேன் நான், பல விதமான சங்கீதம் நம்ம இசையை கற்றுக்கொள்வது வரை ரொம்ப நல்லது. மாற்றங்கள் தேவை, மாடர்னாக இருக்க வேண்டியது தேவை. ஆனால் அம்மா பேரை மாற்ற முடியுமா, அப்பா பேரை மாற்ற முடியுமா? தமிழர்கள், கடவுளுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன பயிர் விளையணும், கோதுமை எங்கே விளையணும், தேயிலை எங்கே விளையணும், அரிசி எங்கே விளையணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறவர். அதனால் நமக்கு தென்னகத்துக்கு என்ன இசைன்னு அதுவும் அவர் தான் பண்ணி கொடுத்தது. அதுவும் நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம எங்கேயோ இருந்து வந்தவர்கள், பல இடத்துல கிராமங்களில். பின்ன நமக்கு முன்னுக்கு வந்து படித்து நல்ல நிலைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி விட்டிருக்கிறார். ஆனால் அந்த பழைய காலத்து ஆலயத்தில் பாடிய கீர்த்தனைகளை மறக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணம். அப்போ இந்த விதமாக நான் உயர்ந்து வந்து ஒரு இசையமைப்பாளர் என்ற நிலைக்கு வந்த பிறகு ஒரு தடவை என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஷூட்டிங்க்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க as a கம்போசர், டைரக்டர், டைரக்டர், கேமராமேன், நான் மியூசிக் டைரக்டர். லண்டன் போகணும். அந்த படத்துக்கு போகும்போது அவங்க அந்த படத்துக்கு நல்ல விதமாக அமையணும்னு கோயிலுக்கு போகணும். நான் கூட்டிகிட்டு போகிறேன், சர்ச்சுக்கு வரைக்கும் வரேன்னாங்க. ஒரு சண்டே அங்கே போனப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் லண்டனில். ஏன்னா அந்த காலத்தில் மிஷினரிங்க வந்து எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை சர்ச்சஸ். எப்போ பார்த்து அப்போது ரொம்ப என்னுடைய இட் வாஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் அது டைம். அதனால் நம்ம பார்த்தப்போ ஒரு 15 பேர், பெரிய கெத்தீட்ரல், பைப் ஆர்கன் இருக்குது, கொயர் இல்லை. அது சம்மர், அதை நான் யோசிக்கலை. பட் ஆராதனை முடிஞ்ச பிறகு அவரை கேட்டேன். ஒரு எல்டர் வந்தார், எந்த ஊர்லேருந்து வரைக்கிறாரு, எந்த கண்ட்ரி, இந்தியான்னு சொன்னேன். ரொம்ப வரவேற்று ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு தான். நான் ஒன்று சொன்னேன், கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா மிஷினரிக்கு எவ்வளோ வந்து அங்கே பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தெல்லாம் ஆலயங்கள் நிரம்பி வழியுது இந்தியாவில். மக்களுக்கு அவ்வளோ ஒரு தெய்வ நம்பிக்கை கடவுள் மேலே, இங்கே இல்லையே, என்ன காரணம்னு கேட்டேன். கொயர் இல்லை, ஆர்கன் யாரும் வாசிக்கல, சம்மர். பட் இது இப்படி தான் இருக்குது நிலைமை. யூகேயில், அமெரிக்காலெல்லாம் இப்படி தான் இருக்குது. அது நீங்கள் இந்த விசிட்டர்ஸ் புக்கில் எழுதுங்கன்னார். நான் சொன்னேன் அதுக்காக நான் வரலை. அப்புறம் திருப்பி ஒரு கேள்வி என்னை கேட்டார், உங்கள் நாட்டில் என்ன மாதிரி வர்ஷிப் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் வி ஹாவ் அ கொயர், எல்லாம் ஹார்மனி பாடுறோம்,
மாடர்ன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. தட் இஸ் அவர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப வெட்கப்பட்டேன். என்ன பண்ணோம்? ஏன்னா ஒன்றும் பண்ணலன்றது சொல்ல முடியாது அவர்கிட்ட. இல்லை இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு வந்துட்டேன். மனசில் எங்கேயோ அது உறுத்திக்கிட்டே இருந்தது பல வருஷங்களாக. அப்புறம் இயேசு புகழ் பாடுவோம்னு நான் வெஸ்டர்னும் அந்த ஹார்மனி உள்ள காரியங்களையும் இந்த கீர்த்தனைகளையும் போட்டு அது எப்படி படிக்குதுன்னு போட்டு அப்பவும் அந்த உற்சாகம் யாருக்கும் அப்போ வரல. இப்போது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இந்த ஆர்வம் இப்போ வந்திருக்குது. ஏன்னா ஐ திங்க் இந்த டிவியில் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் ஒன்று போடுறாங்க, லைட் மியூசிக். பெற்றோருக்கு ஆர்வம், பிள்ளைகள் நல்லா பாடணும்னு. அந்த காலத்தில் இந்த ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வாசித்தது தந்தானை துதிப்போமே என்ற பாட்டெல்லாம் ஜிக்கி பாடிச்சு. அப்புறம் ஹெலன் சத்யா, பாரதி பால் இவங்க தான் பாடுறவங்க. அப்புறம் ஹேமா ஜான், ஜாலி ஏப்ரமெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் வெளியில் கீர்த்தனைகள் எல்லாம் பாடல, வேறு ஸ்டேஜில் பாடுற மாதிரி லைவ் மியூசிக். ஓகே, கீர்த்தனைகள் அதாவது சொல்ல வேண்டியது ரெண்டே பேர் முக்கியமாக. வேதநாயக சாஸ்திரியார் என்ன பண்ணார், ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணார். அவர் பெரிய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு. கருணாமிர்த சாகரம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். இதை அவங்களே நான் கிறிஸ்டின்ஸே பார்த்து அசந்து போயிட்டாங்க. இது என்ன ரிசர்ச் பயங்கரமாக பண்ணியிருக்கார். நம்ம என்ன அந்த ஆபிரகாம் பண்டிதரை ஏதோ ஒரு தெரிஞ்சல்ல தெரியாமலே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அது என்னென்னா கல்யாணத்தில் 2 பாட்டு பாடுறோம், மங்களம் செழிக்கவும் ஆசீர்வதியும் கர்த்தரே. அதுதான் அவருக்கு, நமக்கு தெரியாது அவங்க அது என்ன பண்ணாங்க. ஏதோ அது எப்போ பாடுறோம், பொண்ணு மாப்பிள்ளை சைன் பண்ண சிக்னேச்சர் போடும்போது அந்த டைமில் நீ ரிசப்ஷன் எப்படி போகிற, வண்டி இருக்குதா, நாம் ஏற்றிக்கிட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே பாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விதமான ஒரு கான்சன்ட்ரேஷன். இப்போ கேட்டேன் நான் ஒரு ஃபஸ்ட் 2 பாட்டு ஐயா கூட பாடினீங்க இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக கடவுள்கிட்ட பாடும்போது அது தேவை. அதுதான் நாதோபாசனம்னு சொல்லுவாங்க. இசை நம்மையும் கடவுளையும் இணைக்கின்ற வாகனம். ஆகினால இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பாடப்போகிறது இது வேதநாயக சாஸ்திரியாருடைய ஒரு பாட்டு, வர வேணும் என்பதை சேர்ந்து. ஏன்னா இதெல்லாம் மறந்து போகக்கூடாதுன்னு கீதாஞ்சலின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒன்லி நான் கலைக்காவேரி ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், அதில் கூட கேட்டால் அவங்க பாடுற சிலபஸ் எல்லாம் அவங்க மாதிரி தான் சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சந்தோஷம். நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம நிறைய பேர் இதை படிக்கலைன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அது நான் சொல்ல விரும்பலை. ஏன் படிக்கலைன்னு அது நீங்கள் வீட்டில் போய் அதை சிந்திக்கணும். அதனால் விட்டுட்டாங்க. ஆனால் விடக்கூடாது. இட்ஸ் இந்தியன் மியூசிக், நாட் ஹிந்து மியூசிக். இட் இஸ் இந்தியன் மியூசிக், நம்மளது. அது உரிமை இருக்குது நமக்கு. அந்த சரிகம பதனிசாவுக்கு நமக்கு உலகம் பூரா இருக்குது. டோரமே பாசோலோ சீதாவில் அது வெஸ்டர்ன். நான் வெஸ்டர்ன் ட்ரினிட்டி காலேஜ் படித்து வந்தா பேசிக்கு. அப்புறம் இதெல்லாம் அறிஞ்சு விஸ்வநாத ராமூர்த்திக்கிட்ட இருந்தப்போ அது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நான் லால்குடி ஜெயராமகிட்டையும் கிளாசிக்கல் படித்து அதில் தேர்ந்த பிறகு அவருடைய திலானாஸ் அரேஞ்ச் பண்ண பிறகு இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய தேவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பிடிச்சதெல்லாம் பிள்ளைகள். ஏன்னா இவங்க தான் ஒரு 10 வருஷம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இளைஞரில் படித்தா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, நடுவில் விட்டுருவாங்க. அதனால தான் இந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நீங்கள் வரவேற்று நல்லா பாடினாங்கன்னா நல்லா கைத்தட்டுங்க, இல்லைன்னா சொல்லுங்க என்ன விஷயம். பட் அவங்க நல்லா பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆகினால ஒன்ஸ் அகெயின் உங்களை இந்த பிள்ளைகளை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபம் செய்து இந்த கீதாஞ்சலின்ற அமைப்பு எல்லாருக்கும் ஓப்பன். இங்கே யார் வேணால் கற்றுக்கலாம் கீர்த்தனைகளை. அதாவது முறைப்படி, சும்மா சாதாரணமாக இல்லை, இலக்கணமாக இந்தியன் மியூசிக் அது எப்படி படிக்கணும் அதெல்லாம் அந்த நடைமுறையில் அது சிடி வச்சு ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கோம். 6 கிரேட்ஸ் அது மாதிரிலாம் பின்னால் நீங்கள் அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஆராதனை டைமை நான் இது பண்ண விரும்பலை. ஆகையினால உங்களுடைய ஜெபங்கள் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த அமைப்புக்கும் தேவை. அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி நன்றி, வணக்கம். Sa sa da sa
பாடினாங்க பாருங்கள். எல்லாரும் ஒரு கையில் தட்டி அவளை பாராட்டு தெரிவித்தாங்க. நம்ம கூட சில கீர்த்தனெல்லாம் பாடுறோம், பட் இன்னும் நிறைய பாடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்கும்போது நினைக்க பாடலாமான்னு வருது. எடுக்க வேண்டியதுதான் திருப்பி. அருமையான பாடல்கள். சாம் ஜோசப் அவர்களை பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி. அவர் பாருங்கள், முறையாக இசையெல்லாம் படித்தவர். லால்குடி ஜெயராமன்ற பிரபல வயலின் வித்வான்கிட்ட படித்தவர். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய இசைக்குழுவிலலாம் வாசித்தவர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவில் வயலினிஸ்டாக இருந்தவர். அதுக்கப்புறம் இவரே இசையமைப்பாளராக மாதிரி 100கணக்கான படங்களுக்கு இசையமைத்தவர். இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ இசைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வர வேணும் என்று எண்ணி, இந்த பாடல்கள்லாம் உயிர் பெற வேணும்னு எண்ணி இதற்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு இசை மாமணின்னு ஒரு இது வெளியிட்டிருக்கிறார். இந்த இவ்வளோ ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த புக்லெட் ஒன்று ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இல்லையா, ட்ரினிட்டி காலேஜ் ட்ரைனிங், அது மாதிரி இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனுடைய பாடங்கள், அது மட்டும் இந்த சிடி, அக்கம்பனிங் சிடி எல்லாம் இங்கே வெளியிட்டிருக்கிறார் அவர். இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். அங்கே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அவங்க பின்னால் ஒரு நம்ம நம்ம புக் ஸ்டாலில் அவங்களுடைய டேபிள் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் யாரையாவது அதில் சேர்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, இந்த மாதிரி பயிற்சி வைக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த மாதிரி பாடலெல்லாம் கற்றுக்கணும், இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவங்களுக்கு தெரிகிறது நல்லது. அப்படி விரும்புனீங்கன்னா சேர்த்து விடலாம். அதுக்கு வேண்டிய தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் பேர் கொடுக்கலாம், தகவல்களை சொல்லுவார்கள். நாம் இப்பொழுது சாம் ஜோசஃப்காகவும் அவர் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகம், இந்த சிடி எல்லாம் இவற்றுக்காக ஜெபிக்க போகிறோம். அவரையும் அவர் எடுத்திருக்கிற முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பல்கி பெருக செய்வார் என்று நான் நம்புகிறேன். அது கர்த்தருடைய நாம் மகிமைக்காக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அருமையான சின்ன பிள்ளைங்க பாடுறதே, கர்த்தரை பற்றி பாடுறதே எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா? அது பாரம்பரியமாக வந்து இந்த பாடல்கள் அருமையான கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் ஆசீர்வதியும் கர்த்தரெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த ஆபிரகாம் பண்டிதர் பாட்டெல்லாம், அந்த ஆசீர்வதியும் கர்த்தரை பாடலைன்னா உங்களை தொலைச்சிருவாங்க பாஸ்டர். அது எப்படி கல்யாணம் நடத்தினீங்க? ஆசீர்வதியும் கர்த்தரை இல்லாமல் ஒரு கல்யாணமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதை இன்றைக்கி லேசாக நினச்சிட்றாங்க. வார்த்தைகள்லாம் அதில் வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகளால் நிறைஞ்ச அது யாரும் கவனிக்கிறது இல்லை இப்போல்லாம். அது பண்ணும்போது பிஸியாக சைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நித்தியாது அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. வார்த்தையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அது. சரி, நம்ம இதுக்காக ஜெபிப்போம், இதை ஆசீர்வதிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அருமையான சகோதரன் சாம் ஜோசஃப்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருக்கு நீர் கொடுத்த ஆற்றல், திறமை, தாளந்து இவைகள் எல்லாம் கர்த்தாவே அவர் இந்த வயதிலும் உமக்கென்று பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தாவே இந்த பாடல்களுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கும்படியாக, இந்த பாடல்கள் கர்த்தாவே திரும்பவும் ஜனங்கள் மத்தியிலே பிரசித்தி பெறும்படியாக, அதன் மூலமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும்படியாக எடுத்திருக்கிற முயற்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. வெளியிட்டிருக்கிற இந்த புஸ்தகம், இந்த சிடி மற்றும் ஆரம்பித்திருக்கிற இந்த கீதாஞ்சலி என்கிற இயக்கம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு பயனுள்ளதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இதை விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இது நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும், பலுகி பெருகட்டும். கர்த்தாவே, இது கர்த்தாவே அநேக சிறு பிள்ளைகளுடைய மனதிலே கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து வைக்கட்டும் கர்த்தாவே. ஒரு நல்ல பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அது உண்டாக்கட்டும் கர்த்தாவே. நல்ல அற்புதமான வேத வசனத்தின் சத்தியங்கள் இந்த பாடல்கள் மூலமாக ஜனங்களை சென்றடைவது மட்டுமில்லாமல் இதை பாடுகிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அது சென்றடையட்டும், விதைக்கப்படட்டும் கர்த்தாவே. அதுக்காக இவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் தந்து கர்த்தாவே இன்னும் அநேக ஆண்டுகள் அவர் கர்த்தா உமக்கு இந்த காரியங்களை செய்யும்படியாக அவரை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, இதை பெருகச் செய்வீராக. உடைய வல்லமுள்ள நாமத்திலே அவரையும் இந்த முயற்சியும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்றனர். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டு நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அதை எமோடி அனுப்பலாம்.
சபை திட்டப்பணிகளை கை கொடுக்கக்கூடியவர்கள் வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் எழுத போட்டிகளை பெரிய காணிக்கப்பட்டில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவு சொல்லி கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பலும் வெளியே இருப்பலும் மேலே அமர்ந்திருப்பலும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செயலுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளையும் MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாய் கொடுப்பால் பெற்று செல்லலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு செல்வன் மோகன்தாஸ் அவரின் குமாரத்தி ஷீபா பிரேமலதாவுக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ராகவன் அவரின் குமாரர் சுகுமாருக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவான்கள் தடையாக நியாயமான காலம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு செல்வராஜ் அவரின் குமாரர் பாலமுருகனுக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு கிருஷ்ணபிரசாத் அவர்களின் குமாரத்தி விவேகவதிக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவான்கள் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காலம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு பாபு அவளின் குமாரத்தை கலையரசிக்கும், சென்னை அப்போஸ்தலிக் பவர் அசம்பிளி சபையை சேர்ந்த திருமதி திரு சேகர் அவளின் குமாரர் ஜோஸ்வாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவான்கள் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காலம் இடைக்காலம் தெரியுமானால் உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு பிரகாஷ் அவளின் குமாரர் முரளி மனோகருக்கும், சென்னை நியூ லைஃப் ஏஜி சபையை சேர்ந்த சண்முக சுந்தரம் அவளின் குமாரத்தி யாஷிகாவுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவான்கள் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு. ஒரு வாரம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை நடக்க இருக்கிறது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறவர்கள் அந்த பரீட்சை எழுத இருக்கிறவர்கள் எத்தனை பேர் எழுந்து நில்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பரீட்சை எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸு, 10வது 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போகிறவர்கள் உள்ளே வெளியே மெத்தையில் எங்கே உட்காந்தாலும், வெளியே எங்கே உட்காந்தாலும் சரி, மெத்தையில் உட்காந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எழுந்து நில்லுங்க. சரி, ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் தலைவலிக்கு ஜெயிப்போம். கர்த்தரை ஆசீர்வதித்து இவர்களுக்கு வெற்றியை தரும்படியாக அன்பின் பிதாவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல கர்த்தாவே ஞானத்தையும் ஆற்றலையும் கிருபையும் அவர்களுக்கு தந்து இந்த நேரத்தில் அவளை பலப்படுத்தி நல்ல சரீர சுகத்தாலும் பலத்தாலும் ஆரோக்கியத்தினால் நிரப்பி நல்ல புத்தியை கொடுத்து கர்த்தாவே வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தினால் அவர்களை நிரப்பி நல்ல லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்கள், நோக்கங்களால் நிரப்பி அவள் இந்த பூமியில் எதற்கு பிறக்க செய்திருக்கிறீர், எதற்கு இங்கே வைத்திருக்கிறீர் என்பது குறித்தெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையில் செலுத்த அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பரீட்சை நேரத்தில் அவர்கள் விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து இப்படி விசேஷ ஞானத்தினால் நிறைத்து கர்த்தாவே இதில் வெற்றி பெற அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சரியாக செய்ய தேவன் தாமே அவர்களுக்கு கர்த்தாவே எல்லா விதத்திலும் உதவி இந்த காரியங்களில் வெற்றி பெற நீர் கிருபை செய்வீராக. படிக்கிற பாடங்கள் உள்ளத்தில் பதியட்டும் கர்த்தாவே. கடினமான காரியங்களை கூட சுலபமாக்கி தருகிறவர் நீர். அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் ஆற்றலையும் நீர் தந்திரலும் கர்த்தாவே. சிறந்து விளங்கட்டும். உம்முடைய நாமம் அதன் மூலமாக உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று அவர்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கட்டும் இந்த பூமியிலே. அவள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. வெற்றியும் ஜெயமும் அவர்களுக்கு இதில் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது.
விசுவாசத்தை குறித்த தொடர் போதனையை 3 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். 3 வாரமாக அதை போதித்து வருகிறோம். விசுவாசம் என்னும் பிரமாணம், த லா ஆஃப் ஃபெய்த் என்பதை குறித்து பேசி வருகிறேன். விசுவாசம் என்கிறது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு ஆவிக்குரிய சக்தி. அந்த சக்தி ஒரு பிரமாணம் போல கிரியை செய்கிறது. முடியாததெல்லாம் சாத்தியமாக்குகிற சக்தி அது. அதனால தான் அதை தெரிந்து கொள்வது முக்கியம். இது எப்படி வேலை செய்யுது, இது என்ன, இதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் இந்த போதனையில் முதலாவது விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். என்ன என்பதை குறித்த சிறந்த விளக்கம் எபிரேயர் 11:1 தான் வேத வசனத்தில் மிகச்சிறந்த விளக்கமாக இருக்கிறது. மற்ற இடங்களில் இதை குறித்த உதாரணங்களை பார்க்கலாம், இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன்ஸை பார்க்கலாம். டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எபிரேயர் 11:1 தான் ரொம்ப சிறந்தது. இதை 2 விதமாக இதை டிஃபைன் பண்ணுகிறார்கள், இதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு முதல்ல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, 2வது காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்குது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகளின் உறுதி, அது காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்னங்கிறத பற்றி விளக்கி கொண்டு வர்றது முதல் பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2-3 வாரமாக, கடந்த 2 வாரமாக பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு தடவை பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. சில காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். சுகம் கிடைக்க வேணும், வெற்றி கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், வாழ்வு கிடைக்க வேண்டும், சில நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிட்டோம். நம்பப்படுகிறவைகள் அப்படின்னு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நம்பப்படுகிறவைகள் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நடக்க வேண்டியவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நித்திய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையாக இருக்கலாம். எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். வேத வசனம் வந்து 2த்தையும் ரொம்ப பிரிக்கிறது இல்லை, நம்ம தான் அதை ரொம்ப பிரிச்சிடுறோம். நித்திய வாழ்க்கைக்குரிய காரியங்கள், இந்த உலக வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. நம்பப்படுகிறவைகள்ங்கிறது மோட்ச வாழ்வு அதெல்லாம் அடங்கி இருக்குது அதில். அப்போ நம்பப்படுகிறவைகள் குறித்த உறுதியாம் இது. அது ஆங்கிலத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார்னு வருது. சப்ஸ்டன்ஸ் என்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? விசுவாசம்னா என்னவாம்? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வஸ்தாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்கிறதிலே தான் நான் நம்பி எண்ணி வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியும் பலனும் ஆற்றலும் எதுக்குள்ளே இருக்குது? இந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அதைத்தான் என்னன்றோம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசங்கிறது அதுதான். அதைத்தான் தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? உறுதின்னு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இந்த உறுதி வந்தால் தான் இறுதியில் என்ன ஆகுது? நம்ம எண்ணிக்கொண்டிருந்தது நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது. முதல்ல உறுதி வரணும். உறுதிங்கிறது வெறும் மனசளவில் வருகிற ஒரு காரியம் அல்ல, அதற்கு மேலாக இந்த உறுதி ரொம்ப ஆழமானது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த விசுவாசம் என்கிற இந்த காரியத்தை, இந்த சக்தியை, இந்த உறுதியை அல்லது இந்த உறுதி அளிக்கக்கூடிய காரியங்களை கடவுள் எதில் வச்சுட்டாரு? வசனத்தில் வைத்து விட்டார். தம்முடைய வார்த்தைக்குள்ளாக அதை வைத்து விட்டார். அதனால தான் வேதவசனம் சொல்லுறது, இந்த வானத்தை பூமியும் கர்த்தர் உண்டாக்கினாராம். உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினாராம்? தம்முடைய வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார்னு எபிரேயர் 11:3 வாசிக்கிறோம். வார்த்தையினால் உண்டாக்கினார். உலகம் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளால் நிறைந்திருந்தது. அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளுக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பும்போது வெறும் வார்த்தை தானே நினைக்கக்கூடாது, இது என்ன பண்ணோன்னு, அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வந்து ஒரு மிசைல் மாதிரி பாருங்கள். இந்த வார்த்தைக்குள்ளாக அங்கே இவர் நினைக்கிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியை வைத்து தான் அந்த வார்த்தை போகிறது. இந்த வார்த்தைங்கிறது அவைகளை சுமந்து செல்லுகிறது. அந்த சக்தியை, அந்த வல்லமையை, ஆற்றலை சுமந்து செல்லுகிறது. அப்போ இருளுக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஒழுங்கின்மைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா ஒழுங்கை உண்டாக்க முடியும். வெறுமைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா நிறைவை உண்டாக்க முடியும். அப்போ வார்த்தைங்கிறது லேஸில் நம்ம நினச்சிடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய புரியுறது இல்லை பாருங்கள். நான் வந்து ஆரம்பித்த காலத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், என்ன நீங்கள் பெரிய பிரசங்கம் தான் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் பரலோகத்தையே கீழே இறக்கி காமிப்பேன், இங்கே இருக்கவனை பரலோகத்திலே கூப்பிட்டு போய் ரவுண்ட் அடித்து காமிப்பனாக்கும், கடவுள்கிட்டே கொண்டு போய் நிறுத்தி காமிப்பனாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெறும் பிரசங்கம், இதெல்லாம் வெறும் பிரசங்கம், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு என்ன விளங்கலைன்னா, இந்த பிரசங்கம் வந்து எதிலால் ஆனது? வார்த்தையினால் ஆனது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படணும்னா வானத்திலிருந்து அவரை இறங்கி பண்ணுகிறவன் யார்? பாதாளத்திலிருந்து அவரை ஏறி இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் தேவையில்லைன்றார். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம்
தேவையில்லை. யாரும் அவரை போய் இயேசுநாதர் இறங்கி வர வைக்க வேண்டியதில்லை. யாரும் போய் பாதாளத்திலேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து மேலே கொண்டு வர வேண்டியது கிடையாது. எனக்கு தான் டைரக்ட் லைன் இருக்குதாக்கும், நான் போட்டவொன்னே அவர் வருவாராக்கும், நான் கேட்டவொன்னே கொடுப்பாராக்கும். எங்கிட்ட வா, எங்கிட்ட வந்தால் நான் உங்ககிட்ட அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நான் அவர்கிட்ட வாங்கி தரேன். இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார், ஏறி வர பண்ணுகிறவன் யார், பாதாளத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவன் யாருன்னு சொல்கிறது இல்லையா விசுவாசம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே வருது பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படி சொல்கிறது இல்லை. எப்படி சொல்கிறது இல்லை? வானத்திலிருந்து அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார், பாதாளத்திலிருந்து அவரை ஏறி வர பண்ணுகிறவன் யாருன்னு சொல்கிறது இல்லையா. அப்போ அப்படி சொல்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சுங்க. வேறு ஏதோ இருக்குது. அப்படி சொல்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது அதையும் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ சமீபமாக இருக்கிறது? அது உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது. நீங்கள் இயேசு ஆண்டவர் என்று உங்கள் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹலோ, எல்லாம் என்ன பார்க்குறாங்க? நான் தான் சொல்கிறேன் இதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறதில் கொட்டேஷன் அப்படியே ரோமர் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வரைக்கும் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்கிறார்? நான் பிரசங்கிக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்குச்சே அந்த வார்த்தை மாதிரி வல்லமை உள்ள வார்த்தை, உருவாக்கக்கூடிய வார்த்தை, காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். வார்த்தை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, விசுவாச வார்த்தைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வருது. விசுவாசத்தை கொண்டு வந்தா நீங்க நம்பப்படுகிற எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடுது. இருளின் மத்தியில் விசுவாசம் வந்துச்சுன்னா, விசுவாசத்தை சுமந்து வருகிற வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே வெளிச்சம் நிச்சயமா உண்டாயிடும். குழப்பமாய் ஒழுங்கின்மையாய் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள விசுவாச வார்த்தை வந்ததுன்னா அங்கே என்ன ஆகிடும்? ஒழுங்கு வந்துடும். வெறுமை இருக்கிற வாழ்க்கையில் விசுவாசத்தை சுமந்து வருகிற வார்த்தை, விசுவாச வார்த்தை வந்ததுன்னா அங்கே நிறைவு உண்டாயிடும். ஏதா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் முக்கியம். நான் நேற்று தான் பரலோகம் போயிட்டு வந்தேனாக்கா ஆண்டவர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இல்லை வாங்க நான் உங்களை பரலோகம் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறதும் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? விசுவாச வார்த்தை. ஏன்னா அந்த விசுவாசம் வார்த்தை தேவன் என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்க விரும்புகிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க விரும்புகிறாரோ அதையெல்லாம் உண்டாக்குகிறது. தேவன் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறாரோ அதை இந்த விசுவாச வார்த்தை தேவன் நீங்கள் சுகம் பெறணும்னு விரும்புகிறார், நீங்கள் வாழ்வடையணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் வெற்றி அடையணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, உங்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் அதை எப்படி செய்கிறாரு? அதான் சொல்லுது பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். வியாதியாக இருக்கிறவன் சொல்லலாம், என்னங்க சுகத்தை கேட்டால் வார்த்தையை அனுப்புகிறீங்க? சுகத்தை நான் பாட்டிலே அனுப்ப முடியும்? கிடையாது. சுகத்தை கேட்டால் வார்த்தையை அனுப்புகிறீங்களே. நான் சொல்கிறது சிலர்கிட்ட, ஒரே பிரச்சனையா, மனைவி போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, கடனாக இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறேன். நான் சொல்கிறது, சரி வாங்க கோயில் சும்மா தானே இருக்கிறீங்க, வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வசனத்தை கேளுங்களேண்ணா. வசனத்தை கேட்டு நான் பிரயோஜனம், உதவி செய்வீங்கன்னு வந்தேன். உதவி செய்யணும், என்ன உதவி செய்யுது? உங்கள் மனைவி போய் நான் கூப்பிட்டு வர முடியுமா? இங்கேருந்து தேடி பார்த்து தேடி பார்த்து அந்த மட்டும் சொல்லி கூப்பிட்டு வந்தால் விட முடியும் உங்கள்கிட்ட? அப்படியே நான் கூப்பிட்டு போய் ஒரு வேளை நான் போய் தேடி பார்த்து அந்த அம்மா கண்டுபிடிச்சி ஏதோ அந்த அம்மாவும் பாஸ்ட்டு சொல்கிறாருன்னு சொல்லி வந்தால் கூட நீங்கள் தான் அடுத்த நாளே விரட்டி விட்டுருவீங்களே. ஹலோ, அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டு என்ன பிரயோஜனம்? விரட்டி விட்ட ஆள் நீங்கள் தானே. அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டு என்ன பிரயோஜனம்? நான் போய் உங்கள் கடனில் அடைச்சிட முடியுமா? நான் கடனே நாளைக்கு அடைச்சிட்டா கூட இந்த கடன் வாங்குற ஆளுங்க எப்படின்னா, இப்போ தான் எல்லாம் ஒன்றும் இல்லையே, இப்போ ஆரம்பிக்கலாம், வேறு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கடன் வாங்கலாம். இப்போது அதான் கடவுள் கிருபையை அடைச்சிட்டாரு. இப்போ நாளைக்கு வந்து நிறைய வாங்கலாம். இப்போது கப்பாசிட்டி பரமாங்க அதிகம் இருக்குது கொடுக்கறதுக்கு. ஆமாம், முன்ன கொடுத்து இவங்க கிழிச்சாங்க, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது கொடுக்கறதுக்கு. இப்படி தான் யோசிக்கிறாங்க பாருங்கள். இதனால தான் பாருங்கள், அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்னையா வசனம் வந்து கேட்க சொல்கிறீங்க, என்னையா பிரசங்கம் வந்து கேட்க சொல்கிறீங்க? பிரசங்கத்தை கேட்டால் தான் உருப்பட முடியும். ஏன்னா பிரசங்கம் விசுவாச வார்த்தை நிரம்பிய பிரசங்கம்,
அந்த வார்த்தையில் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்கிற ஆவிக்குரிய சக்தி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த விசுவாசத்தில் இருக்குது இல்லையா? அதனால தான் நான் கேட்க சொல்கிறேன். சில நினைச்சிடலாம் நம்ம கோயிலில் சீட்டு காலியாக இருக்குது போல இருக்குது, அது நற்புறத்துக்கு கூப்பிட்றாருன்னு. இல்லை, சீட்டு இல்லை. ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. சீட்டை நற்புறத்துக்கு கூப்பிடல, எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அங்கே அவங்களுக்கு சீட்டு தர முடியல என்னால். கூடிய சீக்கிரம் தருவோம். ஆனால் பாருங்க, என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க ஜனங்க. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய வல்லமை புரியுறது இல்லை. இந்த வசனத்துக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, இது எனக்குள்ள போச்சுன்னா என்னுடைய குழப்பமான இருதயத்துக்குள்ள, இருளடைஞ்ச இருதயத்துக்குள்ள, நம்பிக்கையற்ற இருதயத்துக்குள்ள, தோல்வி நிறைஞ்ச இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தை பிரவேசித்தால் இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுன்றது விளங்கவே மாட்டேங்குது. கிறிஸ்தவரில் சொல்கிறேன் நான். ஹலோ, பைபிள் தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தூரம் கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவங்களை சொல்கிறேன். விளங்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இது உள்ளே போனால் எனக்கு என்ன நடக்குன்றது விளங்க மாட்டேங்குது. அவரை போய் பார்க்கலாமாங்களாங்க, அவர் ஏதோ அந்த கிஃப்ட் இருக்குன்றாங்களே. அவருக்கு எந்த கிஃப்ட்டு? அதாங்க மனைவி போயிடுச்சு, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வரான் அவரை கேட்டா. அதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு இருக்குது. ஏன் போனாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கிஃப்ட் பெருசா, இந்த கிஃப்ட் பெருசா? எங்கே இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் கூப்பிட்டு வருவீங்க, அடுத்த நாள் திருப்பி போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி போய் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கணும். ஏன் போனாங்கன்றதை கேட்டு அதை கரெக்ட் பண்ணால் போகவே மாட்டாங்க. ஹலோ, போகவே மாட்டாங்க. எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ கடவுளை, எங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க பாருங்கள். என்ன ஒழுங்காக முறையாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் மாற்றி இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இப்படி சொன்னால் தான் விளங்குது பாருங்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், வார்த்தை என்ன பண்ணுகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுள் என்ன பண்ணிட்டார்? இந்த விசுவாசம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளை உங்களுக்கு நிஜமாக்கக்கூடிய அந்த வஸ்து விசுவாசம் என்கிறது. அதை எதில் வச்சிட்டார் கடவுள்? வார்த்தைக்குள்ளே வச்சிட்டார். வச்சு உங்கள் பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணுறார்? வார்த்தையை அனுப்புகிறார். வியாதியின் மத்தியில் சுகத்தின் வார்த்தைகளை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு விடுதலையாக்கினார் இருக்குது. அழிவிலிருந்து அவர்களை விடுதலை. அப்போ உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு, உங்களை சுகமாக்குறதுக்கு கடவுள் எங்கே வச்சிருக்கிறாரு? மருந்தை எங்கே வச்சிருக்கிறாரு? அந்த சக்தியை வார்த்தையில் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்கள், இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது, முதல்ல அது என்ன பண்ணுது? வாக்கு தத்தத்தின் வடிவில் தான் நமக்கு வந்திருக்குது. அது பாருங்கள், 1 பேதுருக்கு திருப்புங்க. 2 பேதுரு 3:4 ஆகிய வசனங்கள். 1:3-4, 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினமன்றி. பாருங்க, இது இங்கே கொஞ்சம் நிறுத்திங்க, ஒரு சொல்லிட்டு போகிற அடுத்த வசனத்துக்கு. அதாவது தேவன் என்னத்தை கொடுத்துருக்காரா நமக்கு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரா நமக்கு. எப்படி கொடுத்துருக்கிறாரா? எதன் வாயிலாக கொடுத்துருக்கிறாரு? தேவனை அறிகிற அறிவினாலே. அறிவினாலே என்னத்தை கொடுத்துருக்கிறார்? தேவனை அறிகிற அறிவினாலே என்னத்தை கொடுத்துருக்கிறார்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அத்தனைத்தையும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும்னா இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களையும் எதனால் கொடுத்துருக்கிறார்? தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவுனா குறிப்பிட்ட ஒரு காரியம் பாருங்கள், ஏதோ ஜென்ரல் கிடையாது, வேக புரிஞ்சிக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவு, தேவன் யார் தெரியுமா? தெரியும், அப்படி கிடையாது. இது தேவனை அறிகிற அறிவுனா ரட்சிப்புங்கிற காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, சுகம் என்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, வெற்றிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. வெற்றி என்னது தான்? எனக்காக கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. நான் தோல்வி அடைவது கர்த்தர் சித்தம் அல்ல, நான் வியாதியாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நான் கடனில் கிடப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நான் ஏழ்மையில் சிக்கி கிடப்பது, வறுமையில் வாடுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதெல்லாம் அறிவு பாருங்கள், இதுதான் அறிவுன்றோம். நிறைய பேருக்கு தேவனை அறிகிற அறிவுனா ஏதோ ஜென்ரல் நாலேஜ் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கிறார் ஒரு இடத்துல. சில சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் பெரியவர். ஆனால் அந்த பெரியவர் இங்கே காணவே முடியாது இவங்க இதில்.
இவங்கள பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லாத ஒரு மாதிரி இருப்பாங்க இவங்க. ஆனால் சொல்கிறது என்ன, கர்த்தர் பெரியவருங்க, கடவுள் பெரியவர். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கடவுளால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களால் எதுவுமே முடியாது. இப்படியே இருப்பாங்க. இது ஒரு தியரட்டிக்கல் இது பாருங்கள். அது ஏதோ கடவுள் அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவுன்றாங்க. அது கிடையாது. நான் சொல்லுகிறது தேவனை அறிகிற அறிவுனா, கர்த்தர் என்னை இப்படி தான் இருக்க சொல்கிறாரு, அது சித்தம் இல்லை, இதுதான் சித்தம், அது அவருக்கு விருப்பம் இல்லை, இதுதான் அவருடைய விருப்பம், அது அவருடைய நோக்கம் இல்லை, இதுதான் அவருடைய நோக்கம், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, அது இல்லை இதுதான் அப்படிங்கிற குறிப்பிட்ட அறிவு இல்லையா? ஒருத்தன் எப்படி ரட்சிக்கப்படுறான், அது கூட அந்த அறிவு தேவைப்படுது பாருங்கள். நான் பாவியாக இருக்கிறது கடவுளுடைய சித்தம் இல்லை, இப்படி வாழக்கூடாது, நான் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நான் மாறணும் அப்படிங்கிறத அறிஞ்சு தான் ரட்சிக்கப்படுறாமல். அதை தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அறிவு, அதே மாதிரி அறிவு தான் எல்லாத்த பற்றியும். அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களும் தேவன் தந்திருக்கிறாராம். அதை எப்படி தந்திருக்கிறாரு, எந்த வடிவில் அது வந்திருக்கிறது, அறிவு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகள்னாலே, எல்லாம் சொல்லுங்க வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியம். இட் இஸ் பேக்கேஜ்டு ஆஸ் ப்ராமிசஸ். கடவுள் எப்படி டெலிவரி பண்ணியிருக்காரு பாருங்கள், அதை எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு, ப்ராமிசஸ் என்கிற ரீதியில் பேக்கேஜ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ப்ராமிசஸ் தான் அந்த அறிவியை எனக்கு தருது. கர்த்தர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார்ன்ற அறிவு எனக்கு எங்கே வந்துடுது? அவர் சொல்கிறார் பாருங்கள், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், உன்னுடைய ஆயுச நாட்களை பூரணப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன், உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குவேன், உன்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும். இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு அறிவு உண்டாகுது பாருங்கள். வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுது, கர்த்தர் நான் சுகவீனமாக இருக்கணும்னு விரும்புறதில்லை. நான் ஒருவேளை இன்றைக்கி சுகவீனமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு புரியுது கர்த்தர் அதை விரும்பலை, கர்த்தர் இதை கொடுக்கல, கர்த்தருடைய நோக்கம் இது கிடையாது, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த அன்பின் வெகுமதி அல்ல. சிலர் அப்படி நினைக்கிறாங்க. யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சில வியாதிகளை கொடுக்குறார். இதனாலே சிலர் கர்த்தர்கிட்ட வர்றதில்லை பாருங்கள். இவங்களே பயங்காட்டி அனுப்பிச்சிருவாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த இயேசுநாதர்கிட்ட போனால் இல்லாத வியாதியெல்லாம் வருதாப்பா, ஏன்னா உன்னை நேசிச்சா அவருடைய அன்பின் டோக்கன் ஆஃப் லவ். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு மோதிரம் போட்டு விட்றோம், அந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது போட்டு விட்ருவார். ஏன்னா அவர் நம்ம அன்பு கூறுறாருன்றதுக்கு அடையாளம் அது, அப்படி கொடுத்துட்றாரு அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. வியாதியை சுகமாக்குறவராக தான் இயேசு தேவனை வெளிப்படுத்தினாரோடைய வியாதியை கொடுக்குறவராக ஒருபோதும் வெளிப்படுத்தலை. நான் ஆண்டவராகி இயேசு வெளிப்படுத்தின தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருத்தரையும் அவர் வியாதியாக்கல, எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தான் தேவன், நம்முடைய தேவன். அவர் ஏதோ கடவுள் இல்லை, இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார் எப்படியும் செய்வாருங்க, அது இல்லை. என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட தேவன். அவர் இப்படித்தான் சுகமாக்குகிற தேவன். அவர் நான் சுகமாவது, நான் வாழ்வடைவது, நான் வெற்றி அடைவது, நான் சந்தோஷமாக இருப்பது, என் குடும்பம் நல்லா இருப்பது, நான் அவருக்கு சாட்சியாய் விளங்குவது, அது அவருடைய சித்தம். இருக்கீங்களா? இது குறித்த அறிவு எப்படி வந்தது? சில வாக்கு தத்தங்கள். இப்போ சுகத்தை பற்றி வாக்கு தத்தங்கள் சொன்னால், அது மாதிரி எல்லாத்தை பற்றிய வாக்கு தத்தங்கள், பொருளாதாரத்தை பற்றிய வாக்கு தத்தங்கள், குடும்பத்தை பற்றிய வாக்கு தத்தங்கள். பாருங்கள், பைபிளை படித்து பாருங்கள். மனைவி எப்படி இருப்பா, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருக்குது. எல்லாம் பணமரம் மாதிரி இருப்பாங்கன்னு இருக்குது. ஹலோ, எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு வர்ணனையோடு சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம யாரும் அதை கண்டுக்கிறதே கிடையாது, அதை கண்டுக்கிறதே கிடையாது, அதை நம்புறதும் கிடையாது. ஆனால் அதில் தான் பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. என்ன பேக்கேஜ் பண்ணியிருக்காரு? அறிவு. எனக்கு அதில் தான் அறிவு உண்டாகுது. அதை பார்க்கும்போது தான் நான் இப்படி தான் இருக்கணும், இது தான் கடவுள் எனக்கு விரும்புகிறார், கடவுளுடைய சித்தது தான்ன்றது எனக்கு விளங்குது. இப்படி தான் பேக்கேஜ் பண்ணி என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களும் அவர் அனுப்பி வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ வாக்குத்தத்தங்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் அதுக்குள்ளே சில விவரங்கள் இருக்குது, அதுக்குள்ளே சில அறிவு இருக்குது, சில ஞானம் இருக்குது, அதுக்குள்ளே சில தகவல் இருக்குது, அதுக்குள்ளே சில காரியங்கள், அருமையான காரியங்களை பேக்கேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நான் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு போகும்போது, இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் போது, இதை சாப்பிடும்போது இது எப்படி இருக்குதா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 66ஆம் அதிகாரத்தில், திருப்பவானான் நேரம் இல்லை, 66:11 என்ன சொல்கிறாரு? ஒரு குழந்தை தாயின் இடத்துல பால் குடிக்கும்போது சூப்பி சூப்பி குடிக்கலாம், அப்படியே இருக்குது வசனத்தில். சூப்பி சூப்பி
தாயினுடைய மார்பகத்துக்கு போய் சூப்பி சூப்பி குடிக்குதான் பாருங்க அந்த பிள்ளை. அதை குடிக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட திருப்தியும் ஆறுதலும் உண்டாகிறதாம். அப்படி நமக்கும் தேவனுடைய வார்த்தையும் அவர் நம்மளோட பண்ண உடன்படிக்கை, அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள், அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு, இவைகள்லாம் எப்படி இருக்குது? தாய்ப்பால் மாதிரி இருக்குது. அதை எங்கே நான் உட்கொள்கிறேன், அதையெல்லாம் எப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் எப்படி எனக்கு வந்து கிடைக்கிறது, அதெல்லாம் எப்படி என்ன வந்து சேருகிறது, அவர் என்ன எவ்வளோ நேசிக்கிறாரு, அவருடைய உடன்படிக்கை என்னோட பண்ணியிருக்கிற ரத்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை என்ன எவ்வளவு என்னை பற்றி அவர் நினைக்கிறாருன்னு என்ன சொல்லுது, இதெல்லாம் எங்கே இருக்குது? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை நம்ம குழந்தை குடிக்கிற மாதிரி, தாய்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி நாமும் போய் என்ன பண்ணுகிறோம்? விரும்பி அதை குடிக்கிறோம், அதனாலே ஆறுதல் அடைகிறோம். ஆங்கிலத்தில் வரும்போது எப்படியே சொல்லுது, பிரஸ் ஆஃப் கான்சலேஷன் அப்படின்னு வருது. பிரஸ் ஆஃப் கான்சலேஷன். ஒரு சின்ன குழந்தைக்கு தாயிட்ட பால் குடிக்கிறது எவ்வளோ ஆறுதலாக இருக்குதோ, அதுபோல் நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவ்வளோ பெரிய ஆறுதலாக, தெம்பளிக்கக்கூடியதாக, திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? வார்த்தை அப்படி வேலை செய்கிறது உங்களுக்கு. அதனால தான் பிரசங்கம் லேசாக நினச்சிடக்கூடாதுங்க, பயங்கரமான வேலையை செய்து உள்ள. ஏன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்களை, உங்களுக்கு விரும்புகிற காரியங்களை, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த பிரசங்கத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா அது விசுவாச வார்த்தை. ரெண்டாவது, அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்கிறது. என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்குது. எரேமியா 15:16 எப்படி சொல்லிருது, உங்களுடைய வார்த்தையை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். எப்படி சொல்கிறான் பாருங்க தீர்க்கதரிசி, சாப்பிட்ற ஒரு பொருள் மாதிரி சொல்கிறான். இது கிடைச்ச உடனே அதை சாப்பிட்டேன் பாருங்க. போன சர்வீஸை முடிச்சுட்டு உடனே போய் மேலே சாப்பிட்டேன். சிலருக்காக என்ன ஃபாஸ்டிங் இருக்கு இல்லையா? ஹலோ, ஞாயிற்றுக்கிழமையில் என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, 4 தடவை பிரசங்கம் பண்ணோம். வேற எப்போதை வச்சுக்க வேண்டியது தான். நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே எனக்கு எப்படி இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, என்னுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி சொல்கிறான் பாருங்கள். வார்த்தையை அப்படி அனுபவிக்கிறவங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது என்னென்னு தெரியாது தெரியுமா? அப்படி அனுபவிக்கிறது என்னன்னே தெரியாது. நிறைய சபைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஐயர் ரொம்ப 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 நேரம் இழுத்துட்டார் இன்றைக்கி, எப்பவும் 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது இன்றைக்கி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன வர வர ரொம்ப நீளமாக போகுது. அட கடவுளை, இவங்க சூப்பி சூப்பி குடிக்கிற ஆளுங்கள்ல, இவங்களுக்கு இது அருமையே தெரியவில்லை, அருமையே விளங்கவில்லை. அருமை விளங்குச்சுனான்னு சொல்லுவீங்க, ஐயோ உடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எனக்கு மகிழ்ச்சியை அது அளிக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது? அதனால தான் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, உள்ளே வர முடியுதோ, இடிச்சு பிடிச்சி என்னத்தையோ பண்ணி உள்ளே வந்து அடித்து பிடிச்சி உட்காந்து இடத்த பிடிக்கிறீங்க. ஏன்னா அது சந்தோஷம் அளிக்கிறது, அது மகிழ்ச்சி அளிக்கிறது. வார்த்தை லேசான காரியம் இல்லை பாருங்கள், அது உள்ள ஒரு வேலை செய்யுது, பயங்கரமான ஒரு வேலையை அது நடப்பிக்குது. அதனால தான் பாருங்கள், மரியாள்கிட்ட பற்றி கதை சொன்னேன் இல்லையா? மரியாள்கிட்ட வார்த்தை வருது, தேவன் வார்த்தை அனுப்புகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு. ஐயோ எப்படிங்க, நான் கல்யாணமே ஆகலைன்றா. இல்லை பயப்படாத, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ள அர்த்தத்தை சொன்னேன். கிரேக்க மொழியில் போனீங்கன்னா எப்படி அர்த்தம் சொல்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை ஒன்றும் வல்லமை இல்லாமல் புறப்பட்டு வருவதில்லை, அவருடைய வார்த்தைக்குள்ளாகவே சொல்லுவதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அடங்கி இருக்கிறது. ஆகவே தேவனால் கூடாத காரியம் அப்படி தான் சொல்லியிருக்குதாங்க. அதெல்லாம் வெளியே வரல டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், அப்படி தான் சொல்லியிருக்குதான். அப்போ உடனே அதை கேட்டவுடனே அவன் என்ன சொன்னான்? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஓகே ரெடின்ட்டா. எத்தனை பேர் சொல்லுங்க ஓகே ரெடின்னு? நான் சொல்கிறேன், உள்ளத்தை இருதயத்தை திறந்து கொடுத்தா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடாதுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததுக்கு அடையாளம் என்ன? சந்தோஷம் வந்திருக்குது. இன்னும் ஒன்று ரிசல்ட் வரல, இன்னும் ஒன்று சுகம் வரல, இன்னும் ஒன்று கடன்லேருந்து விடுதலை வரல, பிரச்சனை இப்போ தீரலை, இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் என்ன எதிர்பார்க்குறோன்னு அது நடக்கலை. இன்னும் நடக்கலைன்னா
இல்லைன்னா கூட என்ன வந்துருச்சு? சந்தோஷம். அதுதான் மரியாளுடைய பாடலில் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அது விசுவாச பாடல். ஒன்றும் நடக்கல அவளுக்கு இன்னும். இப்போ தான் தேவதூதன் பேசினார். உடனே பொட்டு படிக்கிட்டு நேராக சொந்தக்கார வீட்டுக்கு ஓடுறான். எலிசபெத் வீட்டுக்கு அந்த அம்மா போகிறாங்க இல்லையா? போய் எலிசபெத்தை பார்த்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு ஒரே சந்தோஷம் 2 பேருக்கும். 2 பேரும் நடந்து முடிஞ்சது மாதிரி சொல்கிறாங்க. பெரியாளுக்கு குழந்தை பிறந்து அந்த ஆண்டவரே வந்துட்டா மாதிரி பேசிக்கிறாங்க 2 பேரும். எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி. அது நினச்ச காரியம் அல்லது விரும்புகிற காரியம், எதிர்பார்க்குற காரியம் வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசம் வந்துட்டா மாதிரி அதை ட்ரீட் பண்ணுது. சந்தோஷம் வந்துடுது, மகிழ்ச்சி வந்துடுது, எல்லாம் வந்துடுது. உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா, மகிழ்ச்சி இருக்குதா? அது நல்ல சைன் தெரியுமா? உள்ள விசுவாசம் வந்துருக்குதுன்னு, உள்ள வார்த்தை வந்துருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹலோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வேலை இல்லை, சந்தோஷம் வந்துருச்சா? சந்தோஷம் வந்துட்டா அடுத்தது வேலை வருங்க. சந்தோஷமாக வரணும், சமாதானம் உள்ளே வரணும், மகிழ்ச்சி உள்ளே வரணும். அப்போ வார்த்தை உள்ளே வந்துருக்குதுன்னு அர்த்தம். வார்த்தை உள்ளே வந்தால் தான் மீதி நடக்கும். ஹலோ, இல்லைங்க கடன்லாம் இல்லை, அதனால் உம்முன்னு தான் இருப்பேன் நான். கடன்லாம் இன்னும் தீரலை எனக்கு, அது அப்படியே தான் இருக்குது. என் பிரச்சனை தீர மாட்டேங்குதே, அதனால நான் உம்முன்னு தான் இருப்பேன்னா. சிலர் பாருங்கள், இந்த லிஃப்ட்டில் ஏறிட்டு எப்போ பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி லிஃப்ட்டில் ஏறிட்டு இப்படி அழுத்துறீங்க. ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது, கையை விட்டு இப்படி அழுத்துறீங்க பட்டனை. அழுத்திட்டு பார்த்தா அங்கேயே நிற்கிது லிஃப்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன டம் லிஃப்ட் இது என்ன சரியான மூளையே இல்லாத லிஃப்டாக இருக்கும் போல இருக்குது. எதிர்பார்க்குறேன் 10ஆம் மாடிக்கு போகணும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிற்கிது. அது என்ன அதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா முட்டாள்தனம் எங்கே இருக்குது? லிஃப்ட்டில் இல்லை. லிஃப்ட்டு முட்டாள் இல்லை, நம்ம தான் முட்டாள். ஏன்னா என்னத்தை அழுத்திருக்கிறோம்? கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அழுத்திருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் அழுத்துறதுனால எங்கேயும் போக மாட்டேங்குது. சிலர் சொல்கிறாங்க, என் முகம் வாடலாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் அது. ஏன்னா என் பிரச்சனை இன்னும் தீரலையே. அது கொஞ்சம் சரி பண்ணுங்க, பேச்சை சரி பண்ணுங்கள், அப்புறம் மூஞ்சி சரியாகும், முகம் சரியாகும், எல்லாம் சரியாகும், அப்புறம் தான் பிரச்சனை சரியாகும். விசுவாசம் வந்ததுக்கு அடையாளம் என்ன? பேச்சு சரியாகிறதுன்னு. பட்டனை எங்கே வச்சுட்டார் கடவுள்? இங்கே வச்சுட்டார். ஹலோ, சரியான பட்டன் அமைத்து. அதான் மேலே வர்ற பட்டனு. மேலே போகிற பட்டன் எங்கே இருக்குது? எங்கேயா மேலே போகிற பட்டன் இருக்குது? ஆமாம் இருக்குதுங்க. நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய், அந்த பட்டன் சொல்கிறேன். அதுதான் கீழே கிடக்கிறால, குப்பையில் இருக்கிறால, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரக்கூடிய ஆளாக உயர்த்துகிறது. மேலே போகிற பட்டன் அது. ஹலோ, இருக்கிறீங்களா? அது எங்கே இருக்குது? உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது. அதை எடுத்து வாயில் போட்டு பட்டனை அழுத்தினா தான் அங்கே போக முடியும். எங்கே? மேலே. இல்லைன்னா சும்மா கோயில் போயிட்டு வந்துட்டா வீட்டில் எப்படியே இருக்க வேண்டியது தான், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்க வேண்டியது தான். என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானும் தான் போனேன். நான் இங்கே ஃபாஸ்டிங்க்கு போனேன், இங்கே இதுக்கு போனேன், இங்கே ஆல் நைட் ப்ரேயருக்கு போனாங்க, எல்லா இதுக்கும் போனேன், ஒன்றுமே நடக்கலை. ஒன்றும் நடக்காது. ஏன்னா பட்டன் அங்கே தானே அழுத்திட்டு இருக்கிறீங்க. ஃபாஸ்டிங்க்கெல்லாம் போயிட்டு வந்து என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் நடக்கலை, என்னான்னு தெரியல. இன்னும் அது அப்படியே தான் இருக்குது, பிரச்சனை அப்படியே தான் இருக்குதுன்னு இந்த பட்டன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதிலே தான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை மாற்றி எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அதை அழுத்தி பாருங்கள், சருன்னு தூக்கும், ஈஸியாகிடும். அத்தனை படிக்கிட்டு ஏற வேண்டியதில்லை. கீழே இருக்கிறால கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மேலே கொண்டு போய் விட்டுரும் பாருங்கள். கடவுள் அப்படி வச்சுருக்கிறார். வாயை அப்படி வச்சுருக்கிறார், இருதயத்தை அப்படி வச்சுருக்கிறாரு, வார்த்தை அப்படி வச்சுருக்கிறாரு, வார்த்தைக்குள்ள விசுவாசம் சக்தியை வச்சுருக்கிறார். அது தூக்கம் உங்களை மேலே கொண்டு வரும். ஆனால் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்கள். சரி, அது ஆகாரமாக இருக்குது. 3வது, அது இந்த வார்த்தை உள்ளே போய் அந்த வார்த்தையினுடைய வல்லமை உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படி கிரியை செய்யறதுன்ற அடையாளம் என்னென்னா, கிரியை செய்யுதுன்னு எப்படி தெரியும் நமக்கு? எப்படி தெரியும்னா, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனையை பெருசாக நினைக்கிறது இல்லை. எதை பெருசாக நினைக்கிறோம்? அவருடைய வார்த்தையை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை ஆளுகிறது, பிரச்சனை ஆளலை. நம்ம பிரச்சனை பெருசாக தெரிய மாட்டேங்குது. எது தெரியுது? அவர் சொல்கிற தீர்வு. பிரச்சனைக்கு அவர் சொல்கிற தீர்வு பெருசாக தெரியுது. 4வது, சில அறிகுறிகளை நாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், சில மாற்றங்களை பார்க்குறோம் வார்த்தை உள்ளே போகிறதன் மூலமாக.
ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கினது. அந்த வார்த்தை உள்ளே வரும்போது என்ன ஆகிறது? நம்ம சூழ்நிலை மத்தியில் எப்படி அது வேலை செய்து பாருங்கள். முதல்ல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காட்சி, நம்மை குறித்த காட்சி மாறுகிறது, படம் மாறுகிறது. பாருங்கள், திருப்புங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே கடவுளுடைய வார்த்தையை பற்றி, கடவுளுடைய வசனம். இதை வாசிக்கும்போது என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில் உண்டாகிறது, எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் உண்டாகிறது, அதை பற்றி தான் வசனமே. அதை தொடர்ச்சி பாசிட்டிவ் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் 18ஆம் வசனத்தை நேராக போயிடுவோம். கான்டெக்ஸ்ட் தான் காட்ஸ் வேர்டு. 18ஆம் வசனம் பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த வேத வசனம் இதை நம்ம பார்க்கும்போது, இதை தியானிக்கும்போது, இதை குறித்த பிரசங்களை கவனிக்கும்போது எப்படி இருக்குதான்? கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரியா. இன்னைக்கு காலைல கண்ணாடியில் முகத்தை பார்த்தீங்க இல்லையா? எல்லோரும் கண்ணாடியில் முகத்தை பார்த்து தான் வந்தீங்க, பார்க்காம வரல. அதுதான் பெருசாக வச்சுருக்குறோம் வீட்டில். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம். கண்ணாடியில் முகத்தை பார்த்த உடனே சில சேஞ்சஸ் பண்ணுறோம் இல்லையா? பார்க்குறது சும்மா பார்த்துக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுதா, அதன்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சரியாக ரெடி ஆகிட்டு அப்புறம் தான் வர்றோம். அந்த பார்க்குறது மூலமாக சில சேஞ்சஸ் உண்டாகிறது. இந்த வேத வசனமே ஒரு கண்ணாடி மாதிரி தானா. இதை நம்ம தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, கவனிக்கும் போது, போதனைகளை கவனிக்கும் போது ஒரு கண்ணாடி மாதிரி. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்றோம். நம்ம வீட்டில் கண்ணாடியில் நிற்கும்போது நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது கர்த்தருடைய முகத்தை பார்க்குறோன்னு இருக்குது. எப்படி கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியும்? நான் இந்த இந்த இது இது கண்ணாடினா இப்படி வச்சேன்னா எது தெரியணும்? நான் தான் தெரியணும். இதுக்கு நான் தானே தெரியணும். இந்த கண்ணாடியில் எப்படி கர்த்தர் தெரிகிறார்? எப்படி கர்த்தர் தெரிகிறார்னா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை இந்த கண்ணாடி காட்டுது. ஏன்னா இது வெளிப்புறமான கண்ணாடி இல்லை, வெளிப்புறமான காட்டுற கண்ணாடி இல்லை. எனக்கு உள்ளே இருக்கிற கர்த்தரையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்துகிற கண்ணாடி இது. ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு உள்ளே இருக்கிற அந்த கர்த்தருடைய சாயல், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, எந்த சாயலாக? அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதான்? அவரை பார்க்குறேன், நான் அவருடைய மகிமையை பார்க்குறேன், அவருடைய மகிமையின் சாயலை பார்க்குறேன். அவருடைய மகிமையின் சாயல் என்ன? அவருடைய சாயல் என்ன? அவருடைய சாயல் தோல்வியா? கிடையாது. அவருடைய சாயல் வெற்றி. அவருடைய சாயல் பலவீனமா? கிடையாது, பலன். அவருடைய சாயல் தரித்திரமா? கிடையாது, ஐஸ்வர்யம். அவருடைய சாயல் நோயா? கிடையாது, சுகம். ஹலோ, இருக்கீங்களா? எது கர்த்தருடைய சாயல்? அவருடைய சாயல் என்னங்க? அவர் என்னவோ அதன் வடிவில் என்ன காண்கிறேன்? அவருடைய சாயலை எனக்குள்ள காண்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு அதை நான் பார்க்கிறேன். அவர் வெற்றியுள்ளவராக இருக்கிறார், அவர் சுகமுள்ளவராக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் மேலாக இருக்கிறார், கீழால், அவர் வாளால் தலையாக இருக்கிறார், அவர் நல்லா இருக்கிறார். அந்த சாயல் எனக்குள்ளே பதியுது. ஏன்னா ஏன் அதை பதிய வைக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறாருன்னு. நீயும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிற. வேறு எப்படியாவது இருந்தால் மாற்றிக்கோ. தலையை பார்த்து இது கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு முடி சரியில்லைன்னு திருப்பி வாடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. என்ன சொல்லுது இந்த கண்ணாடி? அப்பா அது இல்லை, இதுதான் உன் சாயல். இப்போ பார்க்குற பார், இந்த வசனத்தின் மூலமாக பார்க்குற பார், கர்த்தரை பார்க்குறியே, அந்த சுகமுள்ள கர்த்தரை, வெற்றி உள்ள கர்த்தரை, ஜெயமுள்ள கர்த்தரை, ஐஸ்வர்யவானாகிய கர்த்தரை, இந்த உயர்ந்திருக்கிற கர்த்தரை, எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிற கர்த்தரை, அந்த கர்த்தரை பார்க்குறிய, அதுதான் உன்னுடைய சாயல். அந்த சாயலுக்கு மாற்று உன் சாயலை, எண்ணத்தை மாற்று. நீ அப்படிப்பட்டவன், நீ அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற. கடவுளுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன்றதை அது எனக்கு காமிக்குது. அது ரிசல்ட் என்ன ஆகிறது? நானும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இதை உணர்ந்து 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 மாறி 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 மறுரூபமாயிடுறேன். வேற ஒரு மனுஷனாக மாறி விடுகிறேன். போக போக என்ன தெரியுது? தேவனுடைய அந்த சாயல் எனக்குள்ள தெரியுது. என்னுடைய வாழ்க்கையில் அது தெரிகிறது, பார்த்தாலே தெரியுது. இப்போ ஆள் முன்ன மாதிரி இல்லை, இப்போ வேற ஆளுங்கிறது தெரியுது. இருக்கிறீங்களா? சரி, 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
மேலும் காணப்படுகிறவள் அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க, உபத்திரவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற இந்த உபத்திரவங்கள்லாம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குதான். எப்போ இந்த உபத்திரவம் அப்படி ஆக்கலை நம்மளை, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் காணப்படுகிறவள் அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கும்போது எப்படி வாழ்க்கையை அணுகணும்னு கத்துறாங்க பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, காணப்படுகிறவள் அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு. சிலர் என்ன சொல்லிட்டாங்க, உபத்திரவம் நல்லது, ஏன்னா உபத்திரவம் தான் உனக்கு என்ன பண்ணும், உன்னை உபத்திரவம் புடமிட்டு உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை நல்லாக்கிடுமா. அது உண்மையாக இருந்தால் இப்போ இருக்கிற உபத்திரவம்லாம் போதாது, ரொம்ப அதிகம் வேணும். ஏன்னா ரொம்ப பரிசுத்தம் தேவைப்படுது, ரொம்ப மாற வேண்டியது இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோ உபத்திரமும் நம்ம மேலே வந்ததுன்னா தாங்கிக்கவே முடியாது என்னாலலாம். நீங்கள் எப்படின்னு தெரியல, சிலர்லாம் இருக்காங்க பெரிய சாம்பியன்ஸு, எவ்வளோ வேணால் தாங்கிக்கிறேன், மோட்சம் போகணும், எவ்வளோ வேணால் அனுப்பிட்ட கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்பிச்சு என்ன சரி பண்ணிட்டோம். உபத்திரவத்தை அனுப்பிச்சு தான் உங்களை சரி பண்ணணுன்னா அப்புறம் நம்ம தாங்கவே முடியாது, உயிரோடு இருப்போமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய உபத்திரம் வந்துடும். கர்த்தருக்கு உபத்திரவம் தேவையில்லை நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம சரியாகிறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையே போதும், ஆவியானவரே போதும், எல்லாம் போதும். பாருங்கள், உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்குது. அவரே சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா? உபத்திரவம் பிடிச்ச உலகங்க அது. ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் ஆண்டுக்கிட்டு இருக்கிறான், தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறான், அதனால் நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. சும்மா இருந்தாலே போதும் உபத்திரவம் வரும். இங்கே நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக இருந்தால் கூட உபத்திரம் உங்களுக்கு வரும். எவனோ உபத்திரம் கொடுக்க தான் இருப்பாங்க. உபத்திரம் கொடுக்கறதுக்குனே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உபத்திரவத்தை பார்க்காம, காணப்படுகிறவர்களை பார்க்காம, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறிடுது. அதிகமான நித்திய கனமகிமை அது நமக்கு உண்டாக்குகிறதுன்றார். அப்போ காணப்படுகிறவர்களை பார்க்கக்கூடாதான், காணப்படாதவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. எப்படி காணப்படாதவர்களை பார்த்துட்டு இருக்குது? காணப்படுகிறவர்களை பார்க்காம காணப்படாதவர்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் திருப்போம். 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்படுகிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒன்று தான் கவனிக்கணும் இங்கே. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள், அதாவது கடவுளை நம்ம பார்த்ததில்லை, அவருடைய இட்டர்னல் பவர் அண்ட் காட் ஹெட், நித்திய வல்லமை தெய்வத்துவம் போன்றவைகளை நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் காணப்படாத தேவன், இன்விசிபிள் காட் இல்லையா? ஆனால் நம்ம பார்த்ததில்லை. இந்த காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் போன்றவைகள்லாம் நம்ம பார்த்ததில்லை. இருந்தாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள்னாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு இவைகளெல்லாம் தெளிவாய் நமக்கு காணப்படுகிறது. அந்த காணப்படாத தேவனும் அவருடைய நித்திய வல்லமையும் அவருடைய தெய்வத்துவமும் எதன் மூலமாக நமக்கு காணப்படுகிறதா? எதன் மூலமாக நம்ம பார்க்கலாம் அந்த காணப்படாதவைகளை? உண்டாக்கப்பட்டவைகள் மூலமாக நாம் பார்க்கலாம்ங்கிறார். உண்டாக்கப்பட்டவை பார்த்தா அந்த உண்டாக்குன காண முடியாத தெய்வத்தினுடைய நித்திய வல்லமை அவருடைய தெய்வத்துவமெல்லாம் விளங்கிடும். நல்லா கவனிங்க, இது ஒரு பிரின்சிபல், வேதத்தில் பெரிய பிரின்சிபல். எல்லாம் அங்கிருந்து தான் வந்தது. காணப்படாத தேவன் இந்த காணப்படுகிற உலகத்தை உண்டாக்குனார். அப்போ அவர் எப்படியோ அப்படி தானே உண்டாக்கியிருப்பார். அந்த காணப்படாதவருடைய சாயல், அந்த இன்விசிபிள் காடுடைய சாயல் இந்த காணப்படுகிற உலகத்தில் நிச்சயமாக இருக்கும். அவருடைய இம்ப்ரிண்ட் இருக்கும். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர், அந்த உலகத்தை சார்ந்தவர், அதனுடைய இம்ப்ரிண்ட்டிங்க கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஊருக்காரங்க போய் எங்கேயோ வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு குறிப்பிட்டதை செய்கிறாங்கன்னு பாருங்கள், அதில் சில இந்தியாவுடைய சாயல் இருக்கும். ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்துருக்கிறோம் நம்ம, இந்த பழக்க வழக்கங்கள் இந்த இதில் வந்தவங்க நம்ம இல்லையா? அதில் இதனுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். சில இதை பார்த்துட்டு நானே சொல்லியிருக்கேன், இது இந்தியாக்காரன் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அவங்க தான் இப்படி செய்வாங்கன்னு. ஏன்னா அந்த சாயல் இருக்கும். அதுபோல் தான் அவருடைய சாயலை இங்கே உண்டாக்கப்பட்ட காரியங்களில் பார்க்கலாம். அவரை பார்க்க முடியாது, ஆனால் இதை பார்த்து அவர் எப்படின்றத தெரிந்து கொள்ளலாமா, அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அது ஒரு பிரின்சிபல். பாருங்கள், மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி. அப்போ கடவுளை நான் பார்த்ததில்லை, அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம்லாம் எனக்கு வழங்கலை.
மனுஷனை பார்க்கும்போது அதில் சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடியும். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது. இந்த சரீரம் வந்து ஒரு பெரிய ஒரு லிமிட்டட் ஒரு என்டிட்டி இல்லையா? சரீரம் வந்து லிமிட்டேஷன். நான் இங்கே தான் இருக்க முடியும், அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, வெளியும் உள்ளேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. இட் லிமிட்ஸ் மீ. ஸோ சரீரத்தில் இருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அதில் மைண்டு, இன்டலெக்ட், இமோஷன், வில் எல்லாம் இருக்குது, அதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஸ்பிரிட்டு, ஆவியாக இருக்கிற தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி. இந்த ஆவி மனிதன் உள்ளே இருக்கிற ஆவி மனிதனில் லிமிட்டேஷனே கிடையாது பாருங்க. இந்த ஆவி மனுஷன் கொஞ்சம் வேற மாதிரி. அப்போ மனுஷனுக்குள்ளாகவே கடவுளை கொஞ்சம் நான் பார்க்க முடிகிறது. மனுஷனை பார்த்தாலே கடவுள் எப்படி இருப்பார்ன்றது விளங்குது. ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லை, திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத வசனமே சொல்லுது. அப்போஸ் நான் பவுலே சொல்கிறார். இப்போ எபேசியர் படிக்கிறோம் நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில். திருமணத்தை குறித்து இப்போ போதிச்சேன், இப்போ தான் போதிச்சு முடித்தேன். இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். திருமணம் எப்படிப்பட்டது? திருமணத்தை எப்படி உண்டாக்கியிருக்காராம் கர்த்தர்? இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை காட்டும்படியாக. இந்த உறவை எப்படி விளங்கிக்கிறது? ஏன்னா இயேசு வந்து இப்போ நம்ம பார்க்க முடியல. இயேசு இப்போ நம்ம கண்ணில் காணக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அவருக்கும் நமக்கு இருக்கிற இந்த உறவு, இந்த ஆவிக்குரிய ஜீவியம், இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் சொல்கிறார், கணவனும் மனைவியும் பார். கணவன் எப்படி மனைவியை நேசிக்கிறான், கணவன் எப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான், கணவன் எப்படி அவளை நடத்துகிறான், பாதுகாக்கிறான், போஷிக்கிறான், வைத்திருக்கிறான், எல்லாத்தையும் பாரு. அதை பார்த்தீங்கன்னா இதைத்தான் கிறிஸ்து சபைக்கு பண்ணுறாரு, உனக்கு பண்ணுறாரு, உங்களுக்கு பண்ணுறாரு. இதை புரிந்துக்கிறதுக்காக தான் கணவன் மனைவிங்கிறது. இப்போ அதனால தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த உறவை கரெக்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை மெஸ்அப் பண்ணோம்னா கடவுள் யாருன்றதை மற்றவங்களுக்கு காமிக்க முடியாது. நம்ம இதை கரெக்டாக வச்சுருந்தா இதுதான் கடவுள் பாருன்னலாம். இப்படி தான் இருக்கிறார் இயேசு, இப்படி தான் நேசிக்கிறார். நான் எப்படி என் மனைவியை நேசிக்கிறேனோ அப்படி தான் இயேசு யாரை நேசிக்கிறாரு? சபையை நேசிக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் தாய் தகப்பன் பிள்ளைகள்ங்கிறது. தாப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற வாக்கு தத்துவம் என்கிற கட்டளை 5வது கட்டளை 10 கற்பனைகள் இல்லையா? ஆனால் அதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறாரு, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு? இது வாக்கு தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கு தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளைன்னா அப்புறம் வேறு ஏதாவது கட்டளை இருக்குதா? வாக்கு தத்தத்தோட 10 கட்டளையும் எனக்கு தெரியும், எந்த ஒரு கட்டளையும் வாக்கு தத்தத்தோடு கிடையாது. அப்போ வாக்கு தத்தத்துடன் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை இதுன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இன்னும் சில கட்டளையெல்லாம் இருக்குது, வாக்குத்தத்தோடு வந்திருக்குது, அதில் இது ஃபஸ்ட்டு அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா இது ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தோடு வந்திருக்குது, வேறு எந்த கட்டளையும் வாக்குத்தத்தோட கிடையவே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டுனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் எந்த விதத்தில் இது ஃபஸ்ட்டு? வாக்குத்தத்தம் உள்ள கட்டளைகளில் ஃபஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை, அது இதுதான். அப்போ எந்த விதத்தில் இது ஃபஸ்ட்டு? ஏன் ஃபஸ்ட்டுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்? ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தினார்னா ஆர்டரை காமிக்கிறதுக்கு இல்லை. இதுதான், அதாவது எதை இது 10 கற்பனைகள் இதுதான் முதல்ல வருதுன்றதை காமிக்கிறது இல்லை. 10 கற்பனைகளில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரேங்க்கில் இது ரேங்க்கை காட்டுறாரு, ஆர்டர் இல்லை ரேங்க். இதுதான் ரொம்ப உயர்ந்தது என்கிறத காட்டுவதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்! 2 வாக்குத்தத்தை அட்டாச் பண்ணுறாரு பாருங்கள். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லாது, 2 கூட சேர்க்குறாரு. ஏன்னா இதை சொன்னால் தான் அவன் செய்வான். அதை செய்கிறது ரொம்ப முக்கியம் அவருக்கு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறது அவ்வளோ பெருசாக இருக்குது. சில சொல்கிறாங்க, என்ன அவ்வளோ பெரிய ஐட்டமாக இது, தேவனாயி கத்திர அன்பு கூறுவாயான்றது பரவாயில்ல, அது ரொம்ப முக்கியம். இது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலைன்னா என்ன இப்போது? என்ன எல்லாம் கெட்டு போதா? ஆமாம், எல்லாம் கெட்டு போகுது, காமிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் என்ன பண்ணார், 2 அற்புதமான வாக்குத்தத்தங்களை சேர்த்தார். என்ன வாக்குத்தத்தம்? 1 உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கும்படியாக, இல்லையா? 1. 2வது நீ நன்றாக இருக்கும்படியாக. இதை யாராவது வேணான்னுவாங்களா? இதை வேணான்னாங்கன்னா லூசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், இல்லையா? இதை யாராவது வேணான்னுவாங்களா? நன்றாக இருக்கிறத யாராவது வேணான்னுவாங்களா? சக்ஸஸ்ஃபுல் லைஃப் யாராவது வேணான்னுவாங்களா? வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நன்றாக இருக்கிறதுன்னு. நல்லா இருக்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் நல்லா இருக்க விரும்புகிறீங்க? மீதி பேர்லன்னா நல்லா இருக்க விரும்புகிறவங்களாம் எத்தனை பேருங்க? சரி, நல்லா தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காரு பாருங்க. அது நீ நன்றாக இருக்கும்படியாகவும் நீண்ட நாள் உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படியாக, அதுவும் எல்லாம் விரும்புகிறோம். 2 ரொம்ப முக்கியமான ஐட்டமாக கூட சேர்த்துட்டார். ஏன்னா இந்த தகப்பனையும் தாயங்காலம் பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணுன்றார். ஏன் பண்ணு? அதை பண்ண மூட்டினா
பரலோக தகப்பனுக்கும் இந்த பூலோகத்தில் இருக்க அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி ஜனங்க புரிந்துக்கவே முடியாது. ஏன்னா பரலோக தகப்பனை அவர்கள் கண்டதில்லை. அந்த பரலோக தகப்பனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை ஜனங்க பார்க்க முடியாது, ஏன்னா அவரை காண முடியாது. இந்த தகப்பனின் தாயும் கனம் பண்ணுறதை பார்த்தா இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்றது ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை மாதிரி பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். முதல்ல குடும்பத்திலே புரிய ஆரம்பிக்கும் பாருங்கள், குடும்பத்திலே புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் தகப்பன் நல்ல தகப்பனாக இருக்கிறது அவசியம், பிள்ளை நல்ல பிள்ளையா கீழ்ப்பழுதல் பிள்ளையாக இருக்கிறது அவசியம். ஏன்னா இதெல்லாம் ஒரு காரியத்தை போர்ட்ரே பண்ணுது உலகத்துக்கு. என்னத்தை போர்ட்ரே பண்ணுது? கடவுள் யார், எப்படிப்பட்டவர், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் அவரை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், அவர்களை நல்ல வழியில் நடத்துகிறாரு, நல்ல காரியங்களை செய்கிறார் என்பது இது வெளிப்படுத்துகிறது இல்லைங்களா? ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வைங்களா, டெய்லி அப்பாவை ரோட்டில் விழுந்து கிடப்பார், குடிச்சிட்டு அவர் தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுற பிள்ளையாக இருந்தா அவனுக்கு நீங்கள் பரலோக தகப்பனை பற்றி சொன்னீங்கன்னா வழங்காதவன். இவங்க அப்பாவை தான் பார்த்துருக்குறான் அவன். இந்த அப்பா மாதிரி அவரும், எங்கள் அப்பாவை நான் ரொம்ப வருஷமாக தூக்கி போட்டு உள்ள கொண்டு வந்து கட்டில் போட்டிருக்கிறேன், இப்படி தான் இருப்பார் அவர் அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவனுக்கு பரலோக தகப்பனை விளங்கிக்கவே முடியாது. ஆனால் அவர் நல்ல தகப்பனாக இருந்து தேவைகளெல்லாம் சந்தித்து அவனை அன்பு கூர்ந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி அவனை பாதுகாத்து வழி நடத்தி எல்லாம் பண்ணால் பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாருன்றது சுலபமாக ரொம்ப விளங்க ஆரம்பிச்சிருது. பரலோக தகப்பனை பார்த்தது இல்லை, ஆனால் நல்லா விளங்க ஆரம்பிச்சிருது. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். இயற்கை உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள். இதை பார்த்து அதை புரிஞ்சுக்கலாம், அதை நம்ம பார்க்க முடியாது, இதை பார்க்கலாம். அதனால தான் மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு போன தடவை என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். என்னது அது? அந்த பேரபிள் அந்த ஓமை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமை. தேவனுடைய ராஜ்யமே காணப்படாத ஒன்று, அது நமக்குள்ளே இருக்கிற ஒன்று, அதை நம்ம பார்த்ததில்லை. பார்க்கலனாலும் அதை புரிஞ்சு கொள்ள முடியுன்றாரு. எப்படி பார்க்காததை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? நான் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா பார்க்குறத புரிஞ்சுக்கிறது மூலமாக பார்க்காதது எனக்கு புரியும். அதனால தான் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டானோன்னு யாருக்கும் விளங்கலை. அந்த கதையை சொல்கிறார். 4 இடத்துல விதை விழுந்ததுன்னு சொல்கிறாரு. யாருக்கும் விளங்கலை. அவங்களே கேட்குறாங்க, ஏன் விளங்கலை, திருப்பி சொல்லும், கதையை கரெக்டாக சொல்லுன்றாங்க. திருப்பியும் மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து அர்த்தத்தை வளர்க்குறாரு, இன்டர்பிரேஷனே கொடுக்குறாரு. சொல்லும்போது விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்றார். அப்புறம் எல்லாருக்கும் ஓஹோ அப்படியா, இப்போ விளங்குது இல்லை? ஏன்னா இப்போ என்ன வருது, டக்குன்னு என்ன யோசிக்கிறாங்க, வசனம் ஒரு விதை, ஒரு விவசாயி எப்படி போய் விதையை விதைச்சி அது நம்மளை அறுவடை எதிர்பார்க்குறானோ அதுபோல் நான் வசனத்தை விதைச்சா அது சில விளைச்சலை ஏற்படுத்துது. எனக்கு சுகம் வேணும்னா சுகத்துக்கான வசனத்தை விதைக்கணும், எனக்கு வெற்றி வேணும்னா வெற்றிக்கான வசனத்தை விதைக்கணும். விவசாயி என்ன வேணுமோ அதுக்கான விதையை விதைக்கிறான். அவன்கிட்ட ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குதுன்னா அதுக்கு விதைக்க போகிறதில்ல, ஏன்னா அவன்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அது எது தேவையோ, எது அவசியமோ, எது தேவைப்படுதோ அதைத்தான் விதைக்கிறான். அவன் விதைக்கிறத அப்படியே அறுக்கிறான். வசனமும் அப்படி தான். எனக்கு தேவையான அத்தனையும் இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு சப்ளை பண்ணுகிறது. எப்படி சப்ளை பண்ணுது? விதை வடிவில் சப்ளை பண்ணுது, வார்த்தை வடிவில் அதை சப்ளை பண்ணுது. இந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய இருதயத்தில் விதைச்சா அது என்னுடைய வாழ்க்கையில் விளைச்சலை உண்டு பண்ணுகிறது. என்ன அற்புதமாக வருது பாருங்கள். இது வார்த்தை எடுத்து இருதயத்தில் வச்சா அற்புதமாக அது விளைச்சலை உண்டாக்குறது. இதே மாதிரி லூக்காவில் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள். மார்க் 4 போன வாரம் பார்த்தோம் இல்லையா? லூக்கா 17 எடுங்க, 17, 4, 5, 3லேருந்து வாசிக்கிறேன். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மனஸ்தாபப்பட்டால் குற்றம் செஞ்சால் கடிஞ்சிக்க, ஆனால் மனஸ்தாபப்பட்டால் மன்னின்றார். அவன் இப்போ கவனிங்க, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு 3ஆம் வசனம் ஓகே, 4ஆம் வசனம் தான் கஷ்டமாக இருக்குது. 7 தடவையா ஒரு நாளைக்கு? ஒரு நாளில் 7 தடவையா? ஒரு தடவை பரவாயில்ல, 2 தடவை பரவாயில்ல, திருப்பி வந்துட்டு தானே 7ஆவது தடவை வந்தாலும் பலாருன்னு 2 கொடுக்க வேண்டியதான் இல்லையா? எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கா? இன்றைக்கே பார்த்துருக்கேன், காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே 7 தடவை, 7ஆவது தடவை வர நீ சாரின்ட்டு திருப்பி தப்பு பண்ணிவிட்டு செய்யக்கூடாது செஞ்சுட்டு அப்புறம் சாரின்னு வந்தேன்னா எப்படி பலாருன்னு 2 போடலான்னு தான் இருக்குது இல்லையா? அப்போ சீஷர்லாம் அடுத்த வசனத்தில் கேட்குறாங்க, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களுக்கு முடியல, அது கொஞ்சம் ஃபெய்த் கொஞ்சம் தாரோம்.
ஏன்னா இது வந்து பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குது, மன்னிக்க முடியலையே. 7 தடவை வரவன் எப்படி மன்னிக்கிறது? ஏன்னா பேதுரு அங்கே நிற்கிறான், காதை வெட்டினாள் அவன், ஞாபகம் வச்சுங்க. கத்தியும் கையுமா நிற்கிறான் அவன். ஆண்டவரே 1 தடவை 2 தடவை பார்ப்பேன், அப்புறம் போட்டு தள்ளிடுவேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான், நாங்கள் அப்படி தான் அப்படின்ற ஆள். இந்த மாதிரி தான் நிறைய இருக்கிறானுங்க பாருங்கள். அவன் சொல்கிறான், இது என்ன ஆண்டவர், ஒரு நாளைக்கு 7 தடவை அதெல்லாம் மன்னிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், மறக்க முடியாது. அவன் செய்கிற தப்பு இவன் பொல்லாதவனுங்க, சிலவனுக்கு அடித்தாதான் சரி, அப்போ தான் விளங்குமாக்கும், அதுதான் மருந்தாக்கும். இப்படியெல்லாம் நியாயம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லை மன்னிக்க முடியும். உனக்கு மன்னிக்கிறதுக்கு விசுவாசம் வேணுமா? விசுவாசம் எப்படி வரும்னு சொல்கிறேன்றார். அவன் சொல்கிறான், மன்னிக்கிறதுக்கு என்னால் முடியல, ஐ நீட் ஃபெய்த், மோர் ஃபெய்த், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கடுகு விதை அளவு, எல்லாம் சொல்லுங்கள், கடுகு விதை அளவு. இப்போ கடுகை விட்டுருங்க, வெறும் விதை அளவு. பார்த்தீங்களா, விதைக்கு வந்துட்டோம் திருப்பி. அப்போ விசுவாசத்தை எப்படி சொல்கிறாரு? விதையாக வர்ணிக்கிறாரு. விசுவாசம் விதை வடிவில் இருக்கிறது. அந்த விதை, விசுவாசம் விதை வடிவில் இருக்குது. அது எங்கே பார்க்கலாம்? அதை எங்கே இருக்குது? அது பாருங்கள், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ விசுவாசம் என்னும் விதை, அந்த விதை, விசுவாசம் என்னும் விதையை நான் எப்படி பார்க்குறது, எப்படி எடுக்கிறது, எப்படி அதை விதைக்கிறது? சொல்லன்னு வார்த்தை வருது பாருங்கள். என் வார்த்தையே விசுவாச விதையாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறத எடுத்து என் வாயில் வச்சு நான் பேசும்போது நான் விதைக்க ஆரம்பிச்சிடுறேன். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால், அந்த விசுவாசம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை நான் எடுத்து என் வாயில் வச்சு நான் சொல்லும்போது என்ன அது? கடுகளவு விதை மாதிரி விசுவாசம் இருக்குது. அதை நான் விதைக்கும் போது எனக்கு இன்னும் அதிகமான விசுவாசம் உண்டாகிறது. விதைன்றாரு, சொல்லுன்றார். காட்டத்தி மரத்தை பார்த்து, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, குறுக்க நிற்கிது போல அந்த மரம், இடைஞ்சலாக இருக்குது. சொல்கிறாரு, காட்டத்தி மரத்தை பார்த்து சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும் என்றார். அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? மன்னிக்க முடியலன்னு சொன்னால் முடியாது. சிலருக்கு பாருங்கள், சில கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் ஓகே, இந்த ஒன்று மட்டும் 40 வருஷமாக இருக்குது, 40 இயர்ஸ், அது முடியாது, கஷ்டம். இந்த ஒரு பழக்கம் மட்டும் விட முடியாது, ஏன்னா 40 இயர்ஸ் இருக்குது பாஸ்டர் அப்படின்வாங்க. இப்படியே போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வருது. அது 40 இயர்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு எல்லாம் மற்றதெல்லாம் சரி பண்ணிட்டேன், இந்த ஒன்று மட்டும் 40 இயர்ஸ் இருக்குது, அதனால் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், திருப்பி இதே சொல்லிட்டு இருந்தேன்னா முன்னே விட கஷ்டமாயிடும் அதை விடுறதுக்கு. இப்போ என்கிட்ட சொன்ன பிறகு என்ன ஆகிடும்? வீட்டில் போனோன்னே சரி திருப்பி பாட்டில் ஊற்றிக்குவோம். பாசிட்டிவே சொல்லிட்டேன் நான், 40 இயர்ஸாக இருக்குதுன்னு. 40 இயர்ஸாக 40 வருஷமாக இருக்குதுன்னு இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு புரியும், அவருக்கும் புரிஞ்சுக்கும். இந்நேரம் புரிஞ்சிருப்பார் அவர். நான் புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? உங்களால் விட முடியுதா? அதுக்கு அடிமையாகிடுறீங்களே இல்லையா? அதுக்கு அடிமையாகிடுறோமே, அது எதுவாக இருக்கட்டும், அதுக்கு அடிமையாகிடுறோமே. எப்படி அடிமையாகிறோம்? நம்ம சொல்லி தான் அடிமையாகிறோம். அந்த முடியாதுன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறார் இயேசு? இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ சமுத்திரத்தில் நடப்படுவாயாகன்னா என்ன சொல்லணும்? மன்னிக்க முடியாதவனுக்கு என்ன சொல்கிறாரு? மன்னிக்க முடியல, எங்களுக்கு விசுவாசம் ரொம்ப வேணும், அதில் 7 தடவைலாம் முடியாதுன்னு சொல்லாதப்பா. எப்படி சொல்லு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்க மனுஷன், நான் தேவனுடைய மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய சுவாபம், அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது. ஆகவே என்னால் மன்னிக்க முடியும், என்னால் மறக்க முடியும், இந்த காரியத்தை தூக்கி எறிய முடியும். இது எனக்கு இடைஞ்சலாக இருக்க முடியாது, என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, என் சந்தோஷத்துக்கு இடையூறாக இது இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் இதை தூக்கி எறிகிறேன், இதை நான் எடுக்க மாட்டேன், இதை என் மனசில் வைக்க மாட்டேன், இதை திருப்பி வச்சு யோசித்துட்டு இருக்க மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க செய்வேன், நிச்சயமாக செய்வேன், என்னால் அது முடியும், இன்னையோடு அதை மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுறேன்னு சொல்லி பாருங்கள். ஹலோ, திருப்பி எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஹலோ, இருக்கிறீங்களா? திருப்பி எடுக்கிறது கஷ்டமாயிடும். இந்த பாட்டில் இனிமேல் தொட மாட்டேன், இனிமேல் அதை குடிக்க மாட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், இதுக்கிட்ட வச்சுக்க மாட்டேன், இனிமேல்
இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்குது, என்னை நாசமாக்குது, என்னுடைய பொருளாதாரத்தை குலைக்குது, என்னுடைய சுகத்தை கெடுக்குது, என்னுடைய சமாதானத்தை கெடுக்குது, எல்லாத்தையும் நாசமாக்குது, இதை நான் இனிமேல் கையே வைக்க மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் எடுக்க முடியுமா? அதை ஹலோ, நான் தொட மாட்டேன் தொட மாட்டேன் தொட மாட்டேன் அப்படின்னு ஊற்றி வாயில் போட்டுக்க முடியுமா? கஷ்டம். செஞ்சு பாருங்கள், கஷ்டம், முடியாது. ஆனால் நான் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லிட்டேன், 40 வருஷம் ஆச்சு, என்ன ஈஸியாக ஊற்றலாம். 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் இது மட்டும் முடியாதுன்ட்டேன் அப்படின்னா ஈஸியாக ஊற்ற வரும். ஆனால் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், இது என்னால் முடியும், இதை மேற்கொள்ளுவேன், இதை நான் தொட மாட்டேன் இயேசுவின் நாமத்தில், இது எனக்கு அடிமையாகும், நான் அதுக்கு அடிமையாவதில்லை, நான் எதற்கும் அடிமையாகிறதில்லை, நான் எதுக்கும் அடிமையாக மாட்டேன், நான் வெற்றி சிறக்கிறவன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நான் அடிமையாவது கிடையாது அப்படின்னு நின்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு தூக்கி எரிஞ்சிருவீங்க, அதை திருப்பி எடுக்கவே மாட்டீங்க. அதை ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? என்ன பேச வர்றேன்? காணப்படுகிறவர்களை நோக்கி இருக்க வேணாம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறது எப்படின்னு என்ன சொல்கிறேன்? லிஃப்டில் ஏறிட்டு 10வது ஃப்ளோர் போகணுன்னா ஜியே அழுத்திட்டு இருக்கக்கூடாது. இல்லை பிரதர், இந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அது சரியாயிட்டா நான் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவேன் இல்லையா? சரியாயிட்ட பிறகு சரியாயிட்டுன்னு சொல்கிறது நடக்காதுங்க. சரி ஆகணும்னா சொல்லி ஆகணும். நான் 10வது ஃப்ளோர் போன பிறகு 10வது நம்பர் அழுத்துறேன்னா எப்படி? அது 10 இப்போ அழுத்தினா தான் 10ல் போய் சேர முடியும். ஹலோ, 10 அழுத்தினா தான் 10க்கு அது தூக்கிட்டு போகும். நான் அங்கே போன பிறகு 10 அழுத்துறேங்க. 10 சொல்கிறார், நல்லா சுகமாயிட்டேன் பிரதர். நான் அப்போ சொல்கிறேன், இப்படி தழும்புகளால் நான் சுகமானேன். அடே அப்பா, பெரிய சாதனை. இப்போ தான் சொல்லணும், சுகமில்லாதப்போ தான் சொல்லணும், அப்படி தழும்புகளால் நான் சுகமானேன். தேவனுடைய பலன் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. நான் சாவதில்லை, பிழைப்பேன், நான் உயிர் வாழ்வேன் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு சுகம் உண்டு, என்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும். இப்போ சொல்லணுங்க, இப்போ சொல்கிறது தான் இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? என் பிரச்சனை, கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து, என் பொருளாதார பிரச்சனைலாம் தீர்ந்து எனக்கு வேலை கிடைச்ச பிறகு நான் சொல்கிறேன் பிரதர். இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு 35 வருஷம் பட்டன் அழுத்தி நின்றீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருப்பீங்க. நீங்கள் ஜி அழுத்தி நின்றீங்கன்னா அங்கே தான் நிற்கணும். மேலே வரணுன்னா வேறு பட்டனை அழுத்தணும். எங்கே போகணுமோ அந்த பட்டனை அழுத்தணும். அந்த பட்டன் இங்கே இருக்குது. மேலே போகணுன்னா மேலாக மாத்திரம் இருப்பேன்ற பட்டனை அழுத்தணும். இருக்கா? அந்த பட்டன் இருக்கா உங்கள்கிட்ட? ரொம்ப கஷ்டங்க சொல்கிறதுக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம், மேலாக மாத்திரம் இருப்பேன். எவ்வளோ ஈஸி பாருங்கள் பட்டன் அழுத்துறது. இது ஏன் கஷ்டம்? சில கீழாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குது. அது எப்படி ஈஸியாக இருக்கும்? எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது கூட அது கஷ்டமாக இருக்குது. கீழாக தான் இருப்பேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒரு குப்பை, தூசி, புழு, பூச்சி அப்படின்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு சொல்லி காட்டுறது கூட சொல்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஹலோ, ஆனால் சிலர் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாங்கனால அதுதான், ஆண்டவரே அருகதையற்ற புழு பூச்சி நான், தூசி குப்பை நான். ஆரம்பமே அப்படிதான். பரலோகமே இந்த குப்பை, தூசி, புழு, பூச்சினால் நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு கர்த்தர்னு. புழு, பூச்சி, குப்பை எல்லாம் தூக்கி தான் இப்போ நல்லா ஆக்கியிருக்கிறாரு, வைரம் மாதிரி ஆக்கியிருக்கிறாரு. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கதை மாற்றாதீங்க, மாற்றிடாதீங்க. எப்படின்னா படம், ஃபோட்டோகிராஃப் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளியிலேருந்து தான் ஃபோட்டோ ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த புள்ளியை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் ஃபோட்டோ. அதே நம்பர் ஆஃப் புள்ளியிலேருந்து வேறு ஃபோட்டோவையும் கொடுக்கலாம், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை அந்த மாதிரி புள்ளிகளை அரேஞ்ச் பண்ண மாதிரி அறிஞ்சு வச்சுருக்குது. சுகம், வெற்றி, வாழ்வு, செழிப்பு, இப்படின்னு பல பிக்சர்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். இதை நோண்டக்கூடாது. இதை நோண்டி எல்லாத்தையும் மாற்றி தலைகளாக்கக்கூடாது. செழிப்புன்றதை தரித்திரமாக மாற்றுறாங்க சிலர். சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் தரித்திரானார், அதோடு நிறுத்திடுறாங்க.
எதுக்கு தரித்திரனா சொல்லியிருக்குது? நாம் அவருடைய தரித்திரத்தின் மூலம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானாரே. இவங்க என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரரானார், ஆகவே நானும் ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரராக. அதுக்கு தரித்திரரானார் அவர். நீங்கள் தரித்திரராக இருக்கிறவங்க ஐஸ்வர்யவராக மாறணும் தான். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தவர் தரித்திரரானார். பிக்சரை மாற்றிடாதீங்க. ஹலோ, இந்த டாட்ஸை மாற்றிடாதீங்க. டாட்ஸை மாற்றாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். அங்கே என்ன டாட்ஸ் போட்டிருக்காங்களோ அதே விடுங்க, அதான் கரெக்ட் பிக்சரை கொடுக்கும். பிக்சர் உள்ளே வந்து பதிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் அப்படியே அது வந்து பலிக்கும். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியும் வாழ்வும் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் காணட்டும். அந்த படம் உள்ளத்திலே உண்டாகட்டும், பதியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த காட்சி உள்ளத்திலே அப்படியே பதியட்டும் கர்த்தாவே. அது வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. உடைய வார்த்தை தொடர்ந்து உள்ளங்களை கிரியை செய்யட்டும். ஆதியில் உலகங்களெல்லாம் உண்டாக்குற வார்த்தை புதிய வாழ்க்கையை உண்டாக்கட்டும், புதிய எதிர்காலத்தை உண்டாக்கட்டும், நல்ல காரியங்களை வாழ்க்கையில் உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு எல்லா கன மகிமை துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.